VCD நம்பர் 617 617 பெங்களூர் கர்நாடக் அவ்யக்தவாணி 15/2/2007 பிறகு கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/2/2007 अव्यक्तवाणी है 15 फरवरी 2007 அவ்யக்தவாணி ஆயிருக்குது 15th February 15 February 2007 உள்ளது. अलबेलेपन आलस्य और बहानेबाजी की नीति से जगाना ही இப்போ அலட்சியம் சோம்பேறித்தனம் பிறகு சாக் என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு தூக்கத்திலிருந்து எழுப்புறது தான் और जगना ही शिवरात्रि का सच्चा जागरण है. பிறகு ஏஞ்சிக்கிறது தான் சிவராத்திரியினோட உண்மையான ஜாகரணம் இருக்குது. ஜாகரணம்னா இப்போ நைட்டில் என்ன செய்கிறாங்கன்னா தூங்காம சிவராத்திரி டைமில் அந்த இது செய்கிறாங்க இல்லையா, தூங்காமலே பகவானுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பூஜை எல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு சொல்வாங்க ஜாகரணம். தூங்காமலேயே இருக்கிறதுக்கு இது ஹெட்டிங் ஆச்சு. आज बाप दादा विशेष अपने चारों ओर के अति लाडले இன்னைக்கு பாப்தாதா விசேஷமாக நாலா பக்கம் இருக்கக்கூடிய ரொம்ப அன்பான अति शिकिल दे परमात्मा प्यार के पात्र बच्चों से मिलने ரொம்ப செல்ல குழந்தைகளா இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பினோட அன்பு எடுத்துக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட சந்திக்கிறதுக்காக और विचित्र बाप बच्चों का बर्थडे मनाने आए. பிறகு விசித்திரமான அப்பா குழந்தைகளோட பர்த்டேய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. आप सभी भी आज विशेष विचित्र बर्थडे मनाने आए हो ना. நீங்க எல்லாருமே இன்னைக்கு விசேஷமாக விசித்திரமான நினைவு அந்த ஒரு ஜாகரணமான முழிச்சுக்கிறது இல்ல முழிச்சுக்கிறது VCD நம்பர் 617 617 பெங்களூர் கர்நாடக் அவ்யக்தவாணி 15/2/2007 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/2/2007 अव्यक्तवाणी है 15 फरवरी 2007 அவ்யக்தவாணி இருக்குது 15 February 2007 अलबेलेपन आलस्य और बहानेबाजी की नीति से जगाना ही இப்போ சோம்பேறித்தனம் அலட்சியம் பிறகு சாக்கு என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு தூக்கத்திலிருந்து எழுப்புறது और जगना ही शिवरात्रि का सच्चा जागरण है. பிறகு ஏஞ்சிக்கிறது தான் சிவராத்திரியினோட உண்மையான ஜாகரணம் இருக்குது. ஜாகரணம்னா முழிச்சுக்கிறது, தூங்காம முழிச்சுக்கிறது. இது ஹெட்டிங் ஆச்சு. आज बाप दादा विशेष अपने चारों ओर के अति लाडले இன்னைக்கு பாப்தாதா விசேஷமாக நாலா பக்கம் இருக்கக்கூடிய ரொம்ப செல்ல குழந்தைகளுக்கு அன்பான குழந்தைகளுக்கு अति शिकिल दे परमात्मा प्यार के पात्र बच्चों से मिलने ரொம்ப செல்ல குழந்தைகளா இருக்கக்கூடிய பரமாத்மா அன்பு எடுத்துக்கிற
அந்த ஒரு அன்பை எடுத்துக்க கூடிய குழந்தைகள் கூட சந்திக்கிறதுக்காக और विचित्र बाप बच्चों का बर्थडे मनाने आए। பிறகு விசித்திரமான அப்பா குழந்தைகளோட பர்த்டே அப்படின்னா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. आप सभी भी आज विशेष विचित्र बर्थडे मनाने आए हो ना? நீங்க எல்லாருமே கூடயும் இன்னைக்கு விசித்திரமான அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? ये बर्थडे இந்த பிறந்த நாள் सारे कल्प में किसी का नहीं होता। முழு கல்பத்துல யாரோடது கூடயும் ஆகுறதில்ல. कभी भी नहीं सुना होगा कि बाप और बच्चे का एक ही दिन में बर्थडे हो। எப்பவுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்பா பிறகு குழந்தைகளோட பிறந்த நாள் ஒரே நாள் தான் சொல்லி. तो आप सभी बाप का बर्थडे मनाने आए हो, அதாவது நீங்க எல்லாருமே அப்பாவினோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்களா? अथवा बच्चों का भी मनाने आए हो? இல்லைன்னா குழந்தைகளது கூடயும் கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்களா? क्योंकि सारे कल्प में परमात्मा बाप ஏன்னா முழு கல்பத்துல பரமாத்மா அப்பா और परमात्मा बच्चों का इतना अथाह प्यार है, பிறகு பரமாத்மா அப்பாவினோட இந்த அளவுக்கு அத்தாகன ரொம்ப அதிக அன்பு இருக்கு. जो जन्म भी साथ साथ है। என்னன்னா ஜென்ம கூடயே இருக்குது. क्योंकि ஏன்னா बाप को अकेला विश्व परिवर्तन का कार्य नहीं करना है। ஏன்னா அப்பாக்கு ஒண்டியாகவே உலகத்தினோட நன்மைக்கான வேலை செய்யற விஷயம் என்றது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஒண்டியாகவே செய்ய மாட்டாங்க. விஸ்வத்தினோட பரிவர்த்தனை என்ன இருக்குதோ மாற்றல் இதோட விஷயம்னு சொல்றாங்க. बच्चों के साथ साथ करना है। குழந்தைகள் கூடயே செய்யணும். ये अलौकिक साथ रहने का प्यार, இந்த அலௌகிக்க கூட இருக்கிற அன்பு, साथी बनने का प्यार, துணையாளர் ஆகக்கூடிய அன்பு इस संगम पर ही अनुभव करते हो। இந்த சங்கமத்துல தான் அனுபவம் செய்றீங்க. बाप और बच्चों का इतना गहरा प्यार है, அப்பா பிறகு குழந்தைகளினோட அன்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னா कि जन्म भी साथ है என்னன்னா ஜென்ம கூடயே இருக்குது. और रहते भी कहाँ हो? பிறகு இருக்கிறது கூடயும் எங்க? अकेले रहते हो या साथ में? ஒண்டியாக இருக்கிறீங்களா இல்லைன்னா கூட இருக்கீங்களா? हर एक बच्चा उमंग उत्साह से कहते हैं हम बाप के साथ कंबाइंड है। ஒவ்வொரு குழந்தை கூடயும் ஊக்கம் உற்சாகமோட சொல்றாங்க நாங்க அப்பா கூட கம்பைண்டாக இருக்கிறோம்னு, இணைஞ்சு இருக்கிறோம். तो कंबाइंड रहते हो ना? அப்போ இணைஞ்சு இருக்கிறீங்க இல்லையா? अकेले तो नहीं रहते हो? ஒண்டியாக ஒண்ணு இருக்கிறது இல்ல இல்லையா? साथ जन्म है, கூடயே ஜென்மம் இருக்குது, साथ रहते हैं, கூடயே இருக்கிறீங்க. और आगे के लिए भी क्या वायदा है? பிறகு வருங்காலத்துக்காக கூடயும் என்ன சத்தியமாக இருக்குது? साथ है, साथ रहेंगे, साथ चलेंगे। கூட இருக்கிறோம், கூடயே இருப்போம், பிறகு கூட போகுவோம். कहाँ? எங்க? अपने स्वीट होम में। தன்னோட ஸ்வீட் ஹோம்ல. इतना प्यार कोई और आप बाप बच्चों को देखा है? இந்த அளவுக்கு அன்பு வேற அப்பாவோட அன்பு குழந்தைகளது பார்த்திருக்கீங்களா? कोई भी बच्चा हो, எந்த குழந்தை வேணாலும் ஆயிருக்கலாம், कहाँ भी है, எங்க இருந்தாலும் சரி, कैसा भी है, எப்படி இருந்தாலும் சரி, लेकिन साथ है।
ஆனா கூடயே இருக்குது. और साथ ही चलने वाले हैं. கூடயே இருக்காங்க, பிறகு கூடயே போகக்கூடியவங்க. तो ऐसा ये विचित्र அதாவது இப்படி இந்த விசித்திரமான और प्यारे से प्यारा जन्मदिन मनाने आए हैं. ரொம்ப அன்பான ஜன்மதினம் அப்படின்னா பிறந்த நாள கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. चाहे सन्मुख बनाए रहे हो, இப்போ நேர்முகத்துல கொண்டாடிட்டு இருக்கலாம், चाहे देश विदेश में चारों ओर एक ही समय, இல்லன்னா தேச விதேசத்துல நாலா பக்கம் ஒரே டைம்ல साथ साथ मनाए रहे. கூடயே கொண்டாடிட்டு இருக்கீங்க. बाप दादा चारों ओर देख रहे हैं பாப் தாதா நாலா பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. कि कैसे सभी बच्चे उमंग उत्साह से दिल से எப்படி குழந்தைகள் ஊக்கம் உற்சாகோட பிறகு மனது மூலமாக दिल ही दिल में वाह बाबा वाह बर्थडे, வாஹ பாபா மனதுக்குள்ளேயே வாஹ பாபா வாஹ பர்த்டே, ये வாஹ பிறந்த நாள் गीत गा रहे हैं. இந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. अगर स्विच खोलते हैं ஒருவேளை ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்கன்னா तो चारों ओर की आवाज, அப்போ நாலா பக்கம் இந்த சத்தம், दिल की आवाज, மனதினோட அந்த சத்தம், उमंग उत्साह की आवाज बाप दादा के कान में सुनाई दे रही है. ஊக்கம் உற்சாகத்தினோட அந்த சவுண்டு பாப்தாதாவினோட காதுக்கு வந்துட்டு இருக்குது. बाप दादा सभी बच्चों का उत्साह देख बच्चों को भी अपने दिव्य जन्म की பாப்தாதா எல்லா குழந்தைகளினோட ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து தன்னோட திவ்ய ஜன்மத்தினோட पदम पदम गुना बधाइयां दी रही. கோடி கணக்குல கோடி மடங்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. वास्तव में வாஸ்தவத்துல उत्सव का अर्थ ही है उमंग उत्साह में रहना. கொண்டாடுறதுன்னா வாஸ்தவத்துல என்ன அர்த்தம்னா ஊக்கம் உற்சாகத்துல இருக்கிறது. तो आप सभी उत्साह से ये उत्सव मनाए रहे हैं. அதாவது நீங்க எல்லாருமே ஊக்கம் உற்சாகோட இந்த ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்கீங்க. नाम भी भक्तों ने रखा है शिवरात्रि. பேரு கூடயும் பக்தர்கள் வச்சிருக்காங்க சிவராத்திரி. आज बाप दादा இன்னைக்கு பாப் தாதா उस भक्त आत्मा அந்த பக்த ஆத்மா जिसने आपके इस विचित्र जन्मदिन मनाने को யாரு உங்களோட விசித்திரமான இந்த ஜன்ம பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக आप ज्ञान और प्रेम रूप में मनाते हो, நீங்க ஞானம் பிறகு அன்பான ரூபத்துல கொண்டாடுறீங்க. और उस भक्त महात्मा ने பிறகு அந்த பக்த ஆத்மாக்கள் भावना श्रद्धा के रूप में பாவனை பிறகு ஸ்ரத்தையினோட ரூபத்துல आपके मनाने की काफी अच्छी की है. நீங்க என்ன கொண்டாடுறீங்களோ அத காப்பி நல்லபடியாக பண்ணிருக்காங்க. तो आज उस बच्चे को அதாவது இன்னைக்கு அந்த குழந்தைக்கு मुबारक दे रही थी வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. कि काफी करने में अच्छा पार्ट बजाया है. என்னென்ன காப்பி பண்றதுல நல்ல பாட்டை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு देखो हर बात की कापी है. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் காப்பி இருக்குது. कापी करने का भी तो अकल चाहिए ना. காப்பி பண்றதுக்காக கூடயும் புத்தி தேவை இருக்குது இல்லையா? मुख्य बात तो इस दिन भक्त लोग भी व्रत रखते हैं. முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பக்தர்கள் கூடயும் விரதத்தை வைக்கிறாங்க. वो व्रत खाने पीने का रखते हैं. அந்த விரதம் என்ன இருக்குதோ அது சாப்பிடுறது குடிக்கிறதுக்கானது வைக்கிறாங்க. भावना में वृत्ति को श्रेष्ठ बनाने के लिए व्रत रखते हैं. பாவனால இந்த உள் உணர்வுகளை உயர்ந்த சிரேஷ்டமாக வச்சுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா விரதத்தை வைக்கிறாங்க. उनको हर वर्ष रखना पड़ता है. அவங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு வருஷம் கூடயும் அந்த விரதத்தை வச்சுக்க வேண்டியதாக வருது. और आपने क्या व्रत लिया? பிறகு நீங்க என்ன விரதத்தை வச்சிருக்கீங்க?
एक ही बार व्रत लेते हो, ஒரே ஒரு தடவை விரதத்தை வைக்கிறீங்க. वर्ष वर्ष नहीं लेते हो. ஒவ்வொரு வருஷம் ஒண்ணு விரதத்தை வைக்கிறது இல்ல. एक ही बार व्रत लिया पवित्रता का. ஒரே ஒரு தடவை விரதத்தை வச்சிங்க தூய்மை ஆக இருப்போன்னு. सभी ने पवित्रता का व्रत लिया है. எல்லாருமே பவித்திரத்தையினோட விரதத்தை வச்சிருக்கீங்க. पक्का लिया है ना. பக்கா வச்சிருக்கீங்க இல்லையா? जिन्होंने पक्का व्रत लिया है वो हाथ उठाओ. யாரு பக்கா விரதத்தை வச்சிருக்கீங்களோ அவங்க கைய தூக்குங்க. पक्का. பக்காவா? थोड़ा भी कच्चा नहीं. கொஞ்சவும் அறகுறையாக இல்லையா? अच्छा. அச்சா. दूसरा भी प्रश्न है. இன்னொரு क्वेश्चனும் இருக்குது, கேள்வி இருக்கு. व्रत तो लिया, मुबारक हो. விரதத்தை வச்சிங்க, வாழ்த்துக்கள். लेकिन अपवित्रता के मुख्य 5 साथी हैं. ஆனா அப்பவித்திரத்தையினோட முக்கியமாக 5 துணையாளர் இருக்குது. ठीक है ना. சரிதானே? कान हिलाओ. கழுத்தை ஆட்டுங்க. 5 का व्रत लिया है 5 விஷயத்துக்கான விரதத்தை கூட வச்சிருக்கீங்களா? या 2-3 का लिया है. இல்லன்னா 2-3 மாத்திர அது மட்டும்தான் வச்சிருக்கீங்களா? क्योंकि जहाँ पवित्रता है ஏன்னா எங்க தூய்மை இருக்குதோ वहाँ अगर अंश मात्र भी अपवित्रता है அங்க ஒரு அம்சம் கூடயும் अपवित्र இருந்ததுன்னா तो क्या हो, संपूर्ण पवित्र आत्मा उसको कहा जाएगा. அப்போ என்ன அவங்களுக்கு சம்பூர்ணமாக பவித்ர ஆத்மான்னு சொல்ல முடியுமா? जो 2007 की वाणी का दूसरा पेज. जो साथी है யாரு துணையாளர்களாக இருக்காங்க उनको हल्का तो नहीं छोड़ा है. அவங்கள அப்படியே ஒண்ணு விடல. छोटों से प्यार रखा है और बड़े को ठीक किया है. சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல அன்பை வச்சிருக்காங்க, பெரியவங்கள சரி பண்ணிருக்காங்க. तो क्या बाप की छुट्टी है कि जो और 4 हैं அப்போ அப்பா என்ன அதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்களா? இன்னும் 4 என்ன இருக்குது? क्योंकि पवित्रता सिर्फ ब्रह्मचर्य को नहीं कहा जाता है. ஏன்னா பாபா சொல்றாங்க பவித்திரத்தை வெறும் பிரம்மச்சரிய விரதத்துக்கு மட்டும்தான் சொல்ற விஷயம் இல்ல. அப்படின்னா தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் சொல்றது இல்ல. पवित्रता कहा जाता है ब्रह्मचारी. பவித்திரத்தான்னா பிரம்மச்சாரி. ब्रह्मचारी बनना பிரம்மச்சாரி ஆகிறது अर्थात पवित्रता का व्रत पालन किया. அப்படின்னா பவித்திரத்தையினோட விரதத்தை பாலனை பண்ணிருக்கீங்க. कई बच्चे रूरिहान में कहते हैं ஓ நிறைய குழந்தைகள் இந்த ஆன்மீக உரையாடல்ல சொல்றாங்க, रूरिहान तो सभी करते हैं ना. ஆன்மீக உரையாடல் எல்லாருமே செய்றீங்க இல்லையா? तो बहुत मीठी मीठी बातें करते हैं. அப்போ ரொம்ப இனிமையான பேச்சுகளை பேசுறீங்க. कहते हैं बाबा मुख्य तो अच्छा है ना. சொல்றாங்க பாபா முக்கியமானது நல்லா இருக்குது இல்லையா? बाकी छोटे छोटे ऐसे कभी मनसा में संकल्प आ जाते हैं. மற்றபடி சின்ன மனதுக்குள்ள அப்படி ஏதாவது எண்ணம் வந்துடுது. मनसा में आते हैं, वाचा में नहीं आते. மனதுக்குள்ள வந்துடுது, பேச்சுல வர்றதில்ல. और मनसा को तो कोई देखता नहीं है. பிறகு மன்சாவை யாருமே பாக்குறது இல்ல. और कोई फिर कहते हैं कि छोटे छोटे बाल बच्चों से பிறகு சிலர் என்னன்னு சொல்றாங்கன்னா சின்ன குழந்தை குட்டிகள் கூட प्यार होता है ना. அன்பு இருக்கோ இல்லையா? तो इन चारों से भी प्यार हो जाता है. அப்போ இந்த 4 இது இருக்கு இல்லையா, 4 விஷயங்கள் மேல கூடயும் அன்பு ஏற்பட்டுடுது. क्रोध आ ही जाता है. கோபம் வரதா செய்து. मोह आ जाता है. பற்று வந்துடுது. हम चाहते नहीं है लेकिन आ जाता है. நமக்கு விருப்பம் இல்ல, ஆனா வந்துடுது. बाप दादा कहते हैं பாப் தாதா कोई சொல்றாங்க भी आता है யாரு வந்தாலும் சரி, तो आपने दरवाजा खोला है तब तो आता है ना. நீங்க
டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போதானே வருது. तो दरवाजा आपने खोला क्यों? அதாவது பாபா கேக்குறாங்க, நீங்க ஏன் டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, கதவை ஓபன் பண்ணியே வச்சிருக்கீங்க? दरवाजा खोला है कमजोरी का। இப்போ டோர் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பலவீனம், அந்த விஷயத்துக்கான டோரை ஓபன் பண்ணிருக்கீங்க. कमजोरी का दरवाजा खोलना, இந்த வீக்னஸினோட இந்த கதவை ஓபன் பண்றது, अर्थात आवाहन करना। அப்படின்னா அழைக்கிறதுன்னு சொல்றாங்க, இன்வைட் பண்றது. तो आज के दिन बर्थडे तो बाप का और अपना मनाते हैं। அதாவது இன்னைக்கு பர்த்டேன்றது தன்னோடது, பிறகு அப்பாவோடது கொண்டாடுறீங்க. लेकिन जो जन्मते व्रत का वायदा लिया है, ஆனா ஜென்மத்திலிருந்தே என்ன விரதத்தினோட ப்ராமிஸ பண்ணிருக்கீங்க. पहला पहला वरदान बाप ने क्या दिया? ஃபர்ஸ்ட் வர்தானம் அப்பா என்ன கொடுத்திருக்காங்க, याद है? ஞாபகம் இருக்கா? बर्थडे का वरदान याद है? அந்த பிறந்த நாளினோட வர்தானம் ஞாபகம் இருக்கா? क्या दिया? என்ன கொடுத்திருக்காங்க? वरदान है पवित्र भव योगी भव। வர்தானமா இருக்குது தூய்மையாக இருக்கிற பவ, பிறகு யோகி பவ். सभी को याद है ना वरदान? எல்லாருக்குமே வர்தானம் ஞாபகம் இருக்குது இல்லையா, வரம் என்றது ஞாபகம் இருக்கு இல்லையா? याद है ना, भूल तो नहीं गए? ஞாபகம் இருக்குது இல்லையா, மறந்து ஒண்ணு போகல இல்லையா? पवित्र भव का वरदान பவித்ர பவத்தினோட வர்தானம் வரம் एक को नहीं दिया है, ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிற விஷயம் இல்ல. और एक का पवित्र भव का वरदान नहीं दिया है। பிறகு ஒருத்தரினோட தூய்மையினோட வர்தானம் ஒண்ணு கொடுக்கல, 5 का दिया है। 5 விஷயத்துக்காக கூட கொடுத்திருக்காங்க. तो आज बाप दादा क्या चाहते हैं? அதாவது இன்னைக்கு பாப் தாதா என்ன விருப்பப்படுறாங்க? बर्थडे मनाने आए हो, பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. क्या दिया? என்ன கொடுத்தாங்க? बाप का भी मनाने बर्थडे आए हो, அப்பாவோட பிறந்த நாளை கூட கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. शिवरात्रि मनाने आए हो, சிவராத்திரிய கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. तो बर्थडे की सौगात लाए हो, அப்போ பிறந்த நாளினோட கிஃப்ட எடுத்துன்னு வந்திருக்கீங்களா, பரிச? या खाली आए हो? இல்லன்னா அப்படியே வந்திருக்கீங்களா, வெறும் கையில வந்திருக்கீங்களா? 70 वर्ष स्थापना के समाप्त हो रहे हैं। 70 வருஷங்கள் ஸ்தாபனை பண்ணி ஆச்சு, அப்படின்னா ஸ்தாபனை பண்ணி 70 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. ये बात याद है ना? இந்த விஷயம் ஞாபகம் இருக்குது இல்லையா? 70 वर्ष सोचो, 70 வருஷத்தை பற்றி யோசிச்சுக்கோங்க. चाहे आप पीछे आए हो, இப்போ போல நீங்க பின்னாடி வந்திருக்கீங்க, लेकिन स्थापना के तो 70 वर्ष हो गए ना। ஆனா ஸ்தாபனை பண்ணி 70 வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா? चाहे अभी आए हो, लेकिन स्थापना के कर्तव्य में आप सभी साथी हो ना। பலே இப்போ வந்திருக்கீங்க, ஆனா ஸ்தாபனையினோட வேலையில நீங்க எல்லாருமே துணையாளர்கள் ஆயிருக்கீங்க இல்லையா? साथी तो हो गए ना। துணையாளர்கள் ஆயிட்டீங்க இல்லையா? चाहे आज पहले बारी आए हैं, பலே இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம். पहले बारी जो आए हैं वो हाथ उठाओ। ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்திருக்கீங்களோ அவங்க கைய தூக்குங்க. जो मधुबन में पहली बार मिलने आए हैं, யாரு மதுபனத்துல ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க वो हाथ उठाओ। அவங்க கைய தூக்குங்க. लंबा हाथ उठाओ। நீளமால கைய தூக்குங்க. अच्छा, அச்சா, आप सभी भी
நீங்க எல்லாருமே चाहे अभी 1 साल हुआ है, 2 साल हुआ है, இப்போ 1 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா 2 வருஷங்கள் ஆயிருக்கலாம். लेकिन अपने को क्या कहलाते हो? ஆனா தன்னை என்னன்னு சொல்லிக்கிறீங்க? कहलाते हो ब्रह्मा कुमार ब्रह्मा कुमारी. என்ன சொல்லிக்கிறீங்கன்னா பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். पुरुषार्थी कुमार नहीं कहलाते हो. புருஷார்த்தி குமாரன் ஒன்னு சொல்லிக்கிறது இல்ல. क्या कहलाते हो? என்னன்னு சொல்லிக்கிறீங்க? कोई अपने को पुरुषार्थी कुमार कहते हैं क्या? யாராவது தன்னை புருஷார்த்தி குமாரன் சொல்லிக்கிறீங்களா? ब्रह्मा कुमार का साइन लगाते हो. பிரம்மா குமாரினோட சைனை போடுறீங்க. सभी बी के लिखते हो. எல்லாருமே பிகேசன் எழுதுறீங்க. या पी के लिखते हो. இல்லன்னா பிகே எழுதுறீங்க. पी के பிகே இல்ல பிகே. अर्थात पीबी के. அப்படின்னா பிபிகே. पुरुषार्थी कुमार लिखते हो क्या? புருஷார்த்தி குமாரன் எழுதுறீங்களா? तो वायदा क्या है? அப்போ என்ன சத்தியம் பண்ணிருக்கீங்க? साथ ही रहेंगे, கூடயே இருப்போம், साथ चलेंगे, கூடயே போகுவோம், कंबाइंड रहेंगे. இணைஞ்சு இருப்போம். तो कंबाइंड में समानता तो चाहिए ना. இப்போ இணைஞ்சு இருக்கிறீங்கன்னா அதுல சமமான தன்மை தேவை இருக்குது இல்லையா? आज के 70 वर्ष का उत्सव मनाते आए हो. இன்னைக்கு 70 வருஷங்களினோட உற்சவம் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டே வந்திருக்கீங்க. बाप दादा ने देखा है. பாப்தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க. जो भी जोन टर्न देता है, ஏதெல்லாம் ஜோனு இந்த டர்னை கொடுக்குது, 70 वर्ष का मनाते हैं. யாரெல்லாம் வராங்க இல்லையா, பாபா சொல்றாங்க இது 70வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க. सम्मान समारोह मनाते हैं. சம்மான் சமாரோகத்தை இது ரிகார்ட செலுத்துறாங்க இல்லையா, அதனோட ஒரு ப்ரோக்ராம பண்றீங்க. मनाते हैं ना सभी. எல்லாருமே செய்றீங்க இல்லையா? सिर्फ छोटी छोटी गिफ्ट दे देते हैं. வெறும் சின்ன சின்ன கிஃப்ட கொடுத்துடுறீங்க, அவ்வளவுதான். लेकिन आज ஆனா இன்னைக்கு एक तो बर्थडे है. ஒன்னு பிறந்த நாளா இருக்குது, मनाने आए हो ना. கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? और दूसरा 70 वर्ष समाप्त हुए. பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா 70 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. तो सम्मान भी मना रहे हो, बर्थडे भी मना रहे हो. அதாவது ரிகார்ட கூடயும் செலுத்திட்டு இருக்கீங்க, அந்த ஒரு பிறந்த நாளா கூடயும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அத கூடயும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. उस बर्थडे में सौगात क्या देंगे? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பிறந்த நாள்ல என்ன கிஃப்ட கொடுப்பீங்க? ट्रे दे देंगे, चादर दे देंगे. அந்த கிஃப்ட கொடுப்பாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட்டை கொடுப்பாங்க. क्या सौगात लाए हो? என்ன கிஃப்ட எடுத்துன்னு வந்திருக்கீங்க? चलो चांदी का गिलास दे देंगे. சரி, அந்த வெள்ளியினோட கிளாஸ கொடுத்துருவீங்க. लेकिन आज के दिन बाप दादा की शुभ आशा है. வெள்ளியினோட கிளாஸ கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு பாப்தாதாவினோட ஒரு நல்ல ஆசை என்னன்னா, अपने आशाओं के दीपक बच्चों के प्रति है. தன்னோட ஆசையினோட தீபம் என்றது குழந்தைகளுக்காக இருக்கு. तो बताएं. அப்போ சொல்லட்டுமா? पहली लाइन बताओ. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. बताएं. சொல்றதா? बताना व सुनना. சொல்லுறது பிறகு கேக்குறது. इसका अर्थ क्या है? இதோட அர்த்தம் என்ன இருக்குது? एक कान से सुनना और दिल में समाय देना.
ஒரு காதால கேக்குறது, பிறகு மனதுக்குள்ள அத அடக்கி வச்சுக்கிறது. ऐसे அப்படியா? निकालेंगे तो नहीं ना? அத எடுக்க மாட்டீங்க இல்லையா? इतना तो नहीं है, அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல. लेकिन दिल में ही समय देते हैं. ஆனா மனதுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறீங்க. तो आज के दिन बताएं. அதாவது இன்னைக்கு சொல்லட்டுமா? पहली लाइन बताओ. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. कान हिलाओ. கழுத்தை ஆட்டுங்க. टीचर्स कान हिलाओ. டீச்சர்ஸ் கழுத்தை ஆட்டுங்க. अच्छा, அச்சா, झंडा तो हिलाए रहे. கொடிய ஆட்டிட்டு இருக்கீங்க. अभी डबल फॉरेनर्स बताएं. இப்போ டபுள் ஃபாரினர்ஸ் சொல்லுங்க. अपने को बांधना पड़ेगा. தன்னை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். तभी कहो हाँ ऐसे नहीं. அப்பதான் சொல்லுங்க ஆமா அப்படி இல்ல. क्योंकि 70 वर्ष देखो. ஏன்னா 70 வருஷத்தை பாருங்க. 70 वर्ष तो बाप दादा ने भी 70 வருஷம் பாப்தாதா கூடயும் अलबेलेपन, आलस्य और बहानेबाजी, அலட்சம், சோம்பேறித்தனம், பிறகு சாக்கு எல்லாம் சொல்றது. आपके 70 वर्ष का खेल देख लिया. உங்களோட 70 வருஷங்களினோட விளையாட்ட பாத்துட்டாங்க. चलो 70 नहीं சரி 70 வருஷம் இல்ல, तो 50 वर्ष, 40 वर्ष, 50 வருஷம், 40 வருஷம். अलबेलापन, आलस्य और बहानेबाजी की नींद में आराम से सो गए. அலட்சம், சோம்பேறித்தனம், பிறகு அந்த ஒரு சாக்க சொல்ற அந்த ஒரு தூக்கத்துல தூங்கிட்டீங்க. 15 फरवरी 2007 की वाणी का तीसरा पेज. तो आज बाप दादा इन 3 बातों का हर समय जागरण देखना चाहता है. அதாவது இன்னைக்கு பாப்தாதா இந்த 3 விஷயங்களினோட விஷயங்களை பற்றி எல்லா நேரத்துல கூடயும் எப்படின்னா முளைச்சிருக்கக்கூடியது எஞ்சிருக்கக்கூடிய விஷயத்த இந்த 3 விஷயத்துல பார்க்க விடணும். பாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. अभी भी देखो, எப்ப பார்த்தாலும் क्रोध आता है, கோபம் வருதா, देह अभिमान आता है, लोभ आता है, தேகாபிமானம் வருதா, அப்படின்னா இந்த பேராசைன்றது आता வருதா? है तो कारण क्या बताते हैं? வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிருக்காங்க. एक बाप दादा को ट्रेडमार्क दिखाई देता है. ஒன்னு பாப்தாதாக்கு ட்ரேட்மார்க் தெரிய வருது. कोई भी बात होती है ना, எந்த விஷயம் ஆனாலும் तो क्या कहते हैं? அப்ப என்னன்னு சொல்றாங்க? कहते ये तो चलता ही है. என்னன்னு சொல்றாங்கன்னா இது நடக்கதா செய்யும், அப்படி இருக்கதா செய்யும். पता नहीं किसने चलाया है, தெரியாது யாரு செஞ்சாங்களோ, लेकिन शब्द यही कहते हैं. ஆனா இந்த வார்த்தைகளை தான் சொல்றீங்க. ये तो होता ही है, இது ஆகதா செய்யுது, ये तो चलता ही है. இது நடக்கதா செய்யும்னு. ये कोई नई बात थोड़ी है, இதென்ன புது விஷயமா என்ன? ये होता है. இது ஆகுது. अरे ये क्या है? அரே இது என்ன இருக்குது? अलबेलापन नहीं है क्या? இது சோம்பேறித்தனம் இல்லையா? अरे அரே सोचते हैं ये भी तो करता है. யோசிக்கிறீங்க இவங்களும் இதை தானே செய்யறாங்க. मेजॉरिटी क्रोध से बनने के लिए, बचने के लिए மெஜாரிட்டி இந்த கோவத்திலிருந்து சேஃபாக இருக்கிறதுக்காக मैंने ये किया நான் இது செஞ்சேன். तो क्या हुआ? அப்ப என்ன ஆச்சு? मैंने किया रंग ऐसे नहीं कहते हैं सीधा. நான் தவறு செஞ்சேன்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ये किया ना, இவங்க செஞ்சாங்க இல்லையா, ये हुआ ना, இதாச்சு இல்லையா, इसलिए हमसे भी हो गया. அதனாலதான் நம்மளால கூடயும் ஆயிடுச்சு. तो
तो दूसरे पर दोष रखना बहुत सहज हो जाता है। அதாவது மத்தவங்க மேல தோஷத்தை போடுறது இது ரொம்ப சகஜமாயிடுது. अगर ये नहीं करे ஒருவேளை இவங்க செய்யாம இருந்திருந்தா तो हमसे भी ये नहीं होगा। அப்போ நம்மளிடம் இருந்து கூட இப்படி ஆகாம இருந்திருக்கும். और बाप ने कहा वाह, இப்போ பாப்பா சொல்றாங்க அற்புதமா இருக்கு. वो नहीं होगा, அது ஆகல, वो करे तो होगा। அவங்க செஞ்சா ஆகும். बाप की श्रीमत पर क्या क्रोध को नहीं खत्म कर सकते? அப்பாவோட ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி என்ன கோவத்தை முடிச்சுக்க முடியுது இல்லையா? आजकल क्रोध का बच्चा रोब, இன்றைய நேரத்துல கோவத்தினோட குழந்தை ரோப், அப்படின்னா திமிரு. रोब भी भिन्न भिन्न प्रकार के हैं। திமிரு கூடயும் பாபா சொல்றாங்க வெவ்வேறு விதமான ரூபத்துல வருது. तो क्या आज அதாவது என்ன இன்னைக்கு 4 का भी व्रत लेंगे? 4 விஷயத்துக்கான விரதத்தை கூடயும் வச்சுப்பீங்களா? कौन 4? எந்த 4 விஷயம்? है क्रोध, लोभ, मोह, अहंकार। கோபம், பேராசை, பற்று, பிறகு அகங்காரம். जैसे पहली बात का विशेष दृढ़ संकल्प मेजॉरिटी ने किया है। எப்படி ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கான உறுதியான சங்கல்பம் மெஜாரிட்டி விசேஷமாக செஞ்சாங்க. क्या ऐसे ही 4 का संकल्प அதே மாதிரி என்ன 4 விஷயத்துக்கான சங்கல்பம்? ये बहाना नहीं देना, இந்த ஒரு சாக்க சொல்லாதீங்க. इसने ये किया तब मेरा हुआ। இவங்க இப்படி செஞ்சாங்க அப்போ என்னோடது இப்படி ஆச்சு. और बाप जो बार बार कहता है பிறகு அப்பா என்ன அடிக்கடி சொல்றாங்க, ये याद नहीं रहता। இது ஞாபகம் இருக்கிறது இல்லையா? उसने जो किया वो याद आ गया, அவங்க என்ன செஞ்சாங்களோ அது ஞாபகம் வந்துடுச்சு. तो ये बहानेबाजी हुई, वो हो गई ना। அப்போ இது சாக்காயிடுச்சு இல்லையா? तो आज बाप दादा बर्थडे की गिफ्ट चाहते हैं। அதாவது இன்னைக்கு பாப் தாதா இந்த பிறந்த நாளினோட கிஃப்ட விருப்பப்படுறாங்க. ये 3 बातें இந்த 3 விஷயங்கள் जो 4 को हल्का कर देती है। என்ன 4 விஷயத்த லேசாக பண்ணிடுது. संस्कार का सामना तो करना ही है। இந்த சன்ஸ்காரங்கள் என்ன இருக்குதோ அதை எதிர்க்கிறதா செய்யணும். संस्कार का सामना, சன்ஸ்காரத்தை எதிர்க்கிறது ये पेपर है। இது பேப்பரா இருக்குது. एक जन्म की पढ़ाई ஒரு ஜென்மத்தினோட படிப்பு, और सारे कल्प की प्राप्ति। பிறகு முழு கல்பத்தினோட பிராப்தி. आधा कल्प राज्य भाग्य, பாதி கல்பம் ராஜபாகியம், आधा कल्प पूज्य, பாதி கல்பம் பூஜ்யம். सारे कल्प की एक जन्म में प्राप्ति होती है। முழு கல்பத்துல ஒரு ஜென்மத்தினோட பிராப்தி ஆகுது. वो भी छोटा सा जन्म है। முழு கல்பத்தினோட பிராப்தி ஒரு ஜென்மத்துல ஆகுது. அது கூடயும் சின்ன ஜென்மம், पूरा जन्म तो नहीं है ना, கம்ப்ளீட்டான ஜென்மம் இல்ல தானே, छोटा सा जन्म है। சின்ன ஜென்மமா இருக்குது. तो बोलो क्या हिम्मत है? அப்போ சொல்லுங்க என்ன உங்களுக்கு தைரியம் இருக்கா? जो समझते हैं हिम्मत रखेंगे जरूर। யார் இப்படி நினைச்சுக்கிறீங்களோ கண்டிப்பாக தைரியத்தை வைப்போன்னு. ऐसे नहीं कि पुरुषार्थ करेंगे, அப்படி இல்ல புருஷார்த்தம் செய்வோம் என்ற விஷயம் இல்ல. अटेंशन रखेंगे, கவனத்தை செலுத்துவோம். परंतु गेंगे नहीं चाहिए। ஆனா வச்சுக்குவோம் ஆகுவோம் அப்படி இல்ல, அது தேவையில்லை. छोटे बच्चे नहीं हो जो गेंगे करते रहो। சின்ன குழந்தைகள் இல்ல நீங்க செய்வோம் செய்வோம் சொல்றதுக்காக. अभी 70 वर्ष पूरे हो चुके हैं। இப்போ 70 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. तो 3-4 मास के बच्चे भी அப்படி பார்த்தோம்னா 3-4 மாசத்தினோட குழந்தை கூடயும் गेंगे करते रहते हैं। கேங்கேன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க, செய்வாங்க. அப்படி तो आप बाप के साथी हो ना।
செய்வோம் செய்வோம்னா கேங்கேனுக்கு சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்றாங்க, நீங்க அப்பாவோட துணையாளர்களா இருக்கீங்க இல்லையா? आप विश्व कल्याणकारी हो. நீங்க உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க இருக்கீங்க. उसको तो 70 वर्ष पूरे हो रहे हैं. அவருக்கு 70 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆக போகுது. बाप दादा हाथ नहीं उठवाते. பாப் தாதா கைய தூக்க வைக்கிறது இல்ல. क्योंकि बाप दादा ने देखा है. ஏன்னா பாப் தாதா இந்த விஷயத்த பார்த்திருக்காங்க. हाथ उठा के भी कभी कभी கைய தூக்கி கூடயும் சில நேரத்துல अलबेले हो जाते हैं. लेकिन जो समझते हैं कुछ भी हो जाए. என்ன ஆயிடுறீங்கன்னா சோம்பேறி ஆயிடுறீங்க. ஆனா பாப் தாதா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. पहाड़ जैसा पेपर भी आ जावे. மலை போல பேப்பர் வந்துட்டாலும் लेकिन पहाड़ को रुई बनाई देंगे. ஆனா மலைய என்ன பண்ணிடுவாங்கன்னா எப்படி என்ன ரூயின்னா இந்த காட்டனுக்கு சொல்லுவாங்க, அப்படின்னா அவ்வளவு லேசாக பண்ணிடுவாங்க. ऐसा दृढ़ संकल्प करने की. இப்படி உறுதியான சங்கல்ப செய்யறதுக்காக, क्योंकि बहुत संकल्प अच्छे करते हो. ஏன்னா ரொம்ப சங்கல்பங்கள் நல்லது செய்றீங்க. बाप दादा भी खुश हो जाते हैं. பாப் தாதா கூடயும் குஷி ஆகுறாங்க. जिस समय संकल्प करते हो எந்த நேரத்துல சங்கல்பத்தை செய்றீங்களோ तो बाप दादा खुश हो जाते हैं. அப்போ பாப் தாதாக்கு குஷி ஆயிடுது. लेकिन है क्या? ஆனா என்ன இருக்குது? 70 वर्ष तो हल्का छोड़ा. 70 வருஷத்தை லேசாக விட்டுட்டீங்க. लेकिन बाप दादा देख रहे हैं ஆனா பாப் தாதா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. कि समय का अब कोई भरोसा नहीं है. இப்போ நேரத்துது எந்த கேரண்டியும் இல்ல நேரத்துக்காக. और इस ज्ञान के आधार पर हर पुरुषार्थ की बात में பிறகு இந்த ஞானத்தினோட ஆதாரப்படி ஒவ்வொரு புருஷார்த்தத்தினோட விஷயத்துல बहुत काल का हिसाब है. ரொம்ப காலத்தினோட கணக்கு இருக்குது. अच्छा அச்சா सोचते हैं अभी अभी कर लेंगे. யோசிக்கிறீங்க இப்பதான் செஞ்சிடுவோம். बहुत काल का हिसाब है. ரொம்ப காலத்தினோட கணக்கு இருக்குது. क्योंकि प्राप्ति हर एक क्या चाहता है. ஏன்னா ஒவ்வொருத்தர் கூடயும் என்ன பிராப்திய விருப்பப்படுறீங்க? अभी हाथ उठवाते हैं राम सीता बनेगा कोई. இப்போ கைய தூக்க வச்சா யாராவது ராம் சீதா ஆகிறதுக்கு ரெடியான்னு? तो राम सीता जो बनना चाहते हैं वो हाथ उठाओ. இப்ப யாரு ராம் சீதா ஆகிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க கைய தூக்குங்க. राजा ही मिलेगी. ராஜாங்கம் கிடைக்கும். राम सीता की भी तो राजा ही मिलेगी ना. ராம் சீதாக்கு கூட ராம் சீதாவினோட ராஜாய் கூட ராஜாங்கம் கூட கிடைக்கும் இல்லையா? कोई हाथ उठाए रहे हैं. யாராவது கைய தூக்கிட்டு இருக்கீங்களா? राम सीता बनेंगे. ராம் சீதா ஆகுவீங்களா? लक्ष्मी नारायण नहीं बनेंगे. லக்ஷ்மி நாராயண ஆக மாட்டீங்களா? हाथ उठाए रहे हैं. கைய தூக்கிட்டு இருக்கீங்களா? देखो பாருங்க, आप देखो நீங்க பாருங்க, कोई भी हाथ नहीं उठाए रहे हैं. யாருமே கைய தூக்கல. फॉरेनर्स हाथ उठाए रहे हैं. ஃபாரினர்ஸ் கைய தூக்கிட்டு இருக்கீங்களா? डबल फॉरेनर्स में कोई उठाता है. டபுள் ஃபாரினர்ஸ்ல யாராவது கைய தூக்குறீங்களா? जब बहुत काल का भाग्य प्राप्त करना चाहते हो. இப்போ ரொம்ப காலத்தினோட பாக்கியத்தை பிராப்தி பண்ணிக்கணும்னு இருக்கீங்கன்னா लक्ष्मी नारायण बनना லக்ஷ்மி நாராயண ஆகிறது अर्थात बहुत काल का राज्य भाग प्राप्त करना. அப்படின்னா ரொம்ப காலத்தினோட பாக்கியத்தை பிராப்தி பண்ணிக்கிறது. तो बहुत काल की प्राप्ति है. அப்போ ரொம்ப காலத்தினோட பிராப்தியா இருக்குது. तो हर बात में बहुत काल तो चाहिए ना. அப்போ ஒவ்வொரு விஷயத்துல கூடயும் ரொம்ப காலத்தினோடது தேவை இருக்குது இல்லையா? अभी 63 जन्म के बहुत काल का संस्कार है तो कहते हो ना. இப்போ 63 ஜென்மங்களினோட ரொம்ப காலத்தினோட சம்ஸ்காரம் இருந்ததுன்னா அப்ப சொல்றீங்க இல்லையா? हमारा ऐसा भाव नहीं था. நம்மளோடது இப்படிப்பட்ட பாவனை இருக்குல்ல.
हमारी भावना नहीं है, நம்மளோட பாவனை இல்ல, लेकिन हमारे संस्कार है 63 जन्मों के। ஆனா நம்மளோடது சம்ஸ்காரமா இருக்குது 63 ஜென்மங்களினோடது. तो बहुत काल का हिसाब हुआ ना, அப்போ ரொம்ப காலத்தினோட கணக்காச்சு இல்லையா? इसीलिए बाप दादा यही चाहते हैं அதனாலதான் பாப்தாதாக்கு இந்த விருப்பம் தான் இருக்குது. कि संकल्प में दृढ़ता की कमी हो जाती है, சங்கல்பத்துல உறுதியான தன்மையினோட குறைவு ஏற்படுது. हो जाएगा, चलता है, चलने दो। ஆயிடும், நடக்கும், போகட்டும். अभी कौन बना है? இப்ப யாரு பரிபூர்ணமா இருக்காங்க? और एक तो बहुत अच्छी बात सबको आती है, இப்ப யார் இப்படியா இருக்காங்க? பிறகு ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஈஸியா ஆகுது. बाप दादा ने नोट किया है, பாப்தாதா இந்த விஷயத்த நோட் பண்ணிருக்காங்க. वो बातें नोट कर ली, அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டாங்க. अपनी हिम्मत नहीं चलती ना, தன்னோட தைரியம் என்றது நடக்கிறது இல்ல இல்லையா? तो कहते हैं महारथी भी ऐसे ऐसे करते हैं, அப்போ சொல்றாங்க மகாரதி கூட இப்படி எல்லாம் சொல்றாங்க. हमने किया तो क्या हुआ? மகாரதிகள் கூட இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா நாம செஞ்சோம்னா என்ன பெரிய விஷயம்? लेकिन बाप दादा पूछते हैं, ஆனா பாப்தாதா கேக்குறாங்க, जिस समय महारथी गलती करता है, எந்த நேரத்துல மகாரதி தவறு செய்யறாங்களோ उस समय तो होता है, அந்த நேரத்துல ஆகதா செய்யுது. अपने को देखने में थोड़ी हिम्मत तो चाहिए ना। தன்னை பாக்குறதுல கொஞ்சம் தைரியம் இருக்கணும் இல்லையா? 15 फरवरी 2007 की वाणी का चौथा पेज। तो आज बाप दादा हिसाब लेने आए हैं, அதாவது இன்னைக்கு பாப்தாதா கணக்க எடுத்துக்கிறதுக்காக பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. लेकिन हिसाब का किताब खत्म करने की गिफ्ट लेने आए हैं। ஆனா கணக்கு வழக்கினோட அந்த இந்த அக்கௌண்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக பண்ணிக்கிற கிஃப்ட் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. कमजोरी और बहानेबाजी का हिसाब किताब, அந்த வீக்னஸ் பிறகு சாக்கு சொல்ற கூடிய அந்த கணக்கு வழக்கு बहुत बड़ा किताब है, அது ரொம்ப பெரிய புக்கா இருக்குது. उसको अभी खत्म करना है। அத இப்போ முடிச்சிடணும். तो हर एक जो समझते हैं हम करके दिखाएंगे, இப்போ ஒவ்வொருத்தரு கூடயும் யார் இப்படி நினைச்சுக்கிறாங்களோ நம்ம செஞ்சு காமிப்போன்னு करना ही है, செஞ்சுதான் ஆகணும். झुकना ही है, बदलना ही है। குனிந்துதா தீரணும், மாறிதா தீரணும். परिवर्तन सेरेमनी मनानी है, பரிவர்த்தன செருமனி என்றது செஞ்சுதா தீரணும். जो समझते हैं संकल्प करेंगे वो हाथ उठाओ। யாரு இப்படி நினைச்சுக்கிறீங்களோ சங்கல்ப செய்வோன்னு அவங்க கைய தூக்குங்க. दृढ़ संकल्प करेंगे या चालू वाला करेंगे? உறுதியான சங்கல்ப செய்வீங்களா இல்லன்னா அப்படியே சங்கல்பத்தை பண்றீங்களா? चालू संकल्प भी करते हैं, அப்படியே சங்கல்பத்தை கூடயும் செஞ்சுக்கிறீங்க. और दृढ़ संकल्प भी होता है। பிறகு உறுதியான சங்கல்பம் கூடயும் இருக்குது. तो आप सबने दृढ़ संकल्प किया है, அதாவது நீங்க எல்லாருமே உறுதியான சங்கல்பத்தை பண்ணிருக்கீங்களா? दृढ़ संकल्प का हाथ उठाया है। உறுதியான சங்கல்பத்தினோட கைய தூக்கி இருக்கீங்களா? मधुबन वाले बड़ा हाथ उठाओ। மதுபன்காரங்க நீளமாக கைய தூக்குங்க. इतना नहीं उठाओ, அந்த அளவுக்கு தூக்காதீங்க. यहाँ मधुबन वाले बैठते हैं ना, இங்க மதுபன்காரங்க உட்கார்றீங்க இல்லையா? तो बहुत नजदीक बैठने का चांस है। அப்போ ரொம்ப கிட்ட உட்கார்ற சான்ஸ் இருக்குது. मधुबन वाले तो एकदम सामने बैठे हैं। மதுபன்காரங்க முழுமையாக முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. पहली सीट मधुबन वालों को मिलती है। ஃபர்ஸ்ட் சீட்டு மதுபன்காரங்களுக்கு கிடைக்குது. बाप दादा खुश है। பாப்தாதாக்கு குஷி இருக்கு. पहले बैठे हो ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருக்கீங்க, तो पहले ही रहना, அப்போ ஃபர்ஸ்டே இருங்க. मना அப்படின்னா पहली सीट पर आगे बैठ जाते हो ஃபர்ஸ்ட் சீட்ல முன்னாடி உட்கார்ந்துடுறீங்கன்னா तो पहले नंबर में आ जाना।
அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்துடுங்க. तो आज गिफ्ट की तो बढ़िया हुई. இப்போ இன்னைக்கு கிஃப்ட்ன்றது ரொம்ப நல்ல கிஃப்ட் கிடைச்சது. बाप दादा को भी खुशी है பாப் தாதாக்கு கூடயும் குஷி இருக்குது. क्योंकि आप एक नहीं हो. ஏன்னா நீங்க ஒருத்தர் இல்ல. आपके पीछे अपनी राजधानी में आपकी रॉयल फैमिली, உங்களுக்கு பின்னாடி உங்களோட ராயல் ஃபேமிலி, आपकी रॉयल प्रजा, உங்களோட ராயல் பிரஜை, फिर द्वापर से जो आपके भक्त सतो रजो तम गुणी, பிறகு துவாபரத்திலிருந்து உங்களோட பக்தர்கள் தசத்தோ ரஜோ தமோகுணி, 3 प्रकार के भक्त. 3 விதமான பக்தர்கள். बहुत लंबी लाइन है आपके पीछे. உங்களுக்கு பின்னாடி ரொம்ப நீளமான லைன் இருக்குது. जो आप करेंगे நீங்க என்ன செய்வீங்களோ वो आपके पीछे वाले करेंगे. அது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்களும் செய்வாங்க. आप बहानेबाजी देते हो நீங்க சாக்க சொல்றீங்க, तो आपके भक्त भी बहुत बहानेबाजी करते हैं. பிறகு உங்களோட பக்தர்கள் கூடயும் ரொம்ப சாக்க சொல்றாங்க. अभी ब्राह्मण परिवार भी आपको देख करके उल्टी कॉपी करने में तो होशियार हो गया है ना. இப்போ பிராமண பரிவார கூடயும் உங்களை பார்த்து காப்பி பண்றதுல அவங்க கூடயும் புத்திசாலி ஆயிட்டாங்க இல்லையா? तो अभी दृढ़ संकल्प करो. அதாவது பாபா சொல்றாங்க, இப்போ உறுதியான சங்கல்பத்தை பண்ணுங்க. संस्कार का टक्कर हो, இப்போ स्वभाव का मतभेद हो, இப்போ சன்ஸ்காரத்துல மோதல் இருக்குது. இப்போ ஏதாவது விஷயங்கள்ல எப்படி என்ன சண்டை இருக்குது. तीसरी बात कमजोरी की होती है. மூணாவது விஷயம் வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது. कोई ने किसी के ऊपर झूठी बात कह दी யாரோ யார் மேலேயோ பொய்யான பேச்ச சொல்லிட்டாங்க. तो कई बच्चे कहते हैं हमको ज्यादा क्रोध आता है. அப்போ சில குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. इस बात पर எந்த விஷயத்த மேல? झूठ बोलने पर. பொய்யான பேச்ச சொன்னா எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. लेकिन सच्चे बाप से वेरीफाई कराया. ஆனா உண்மையான அப்பா இடம் இருந்து வெரிஃபை பண்ண வச்சீங்களா? सच्चा बाप आपके साथ है. உண்மையான அப்பா உங்க கூட இருக்காங்க. तो सारी झूठी दुनिया एक तरफ हो. அப்போ முழு பொய்யான உலகம் ஒரு சைடு ஆயிடுச்சு. लेकिन एक बाप आपके साथ है. ஆனா ஒரு அப்பா உங்க சைடு இருக்காங்க. विजय आपकी निश्चित हुई पड़ी है. வெற்றி உங்களது பக்காதான். कब? எப்போ? जब बाप आपको अपने साथ अनुभव होता है. எப்போ அப்பா உங்களுக்கு தன்னோட அனுபவம் அந்த கூடயே அனுபவம் ஆகுறாங்களோ, தன் கூடயே இருக்காங்க என்ற அனுபவம் ஆகுறாங்களோ, அப்போ உங்களோட வெற்றி நிச்சயம் பக்கான்னு சொல்றாங்க. कोई आपको हिला नहीं सकता. யாருமே உங்களை அசைக்க முடியாது. क्यों नहीं हिला सकता? ஏன் அசைக்க முடியாது? क्योंकि बाप आपके साथ है. ஏன்னா அப்பா உங்க கூட இருக்காங்க. कह रहे हैं झूठ है சொல்றாங்க பொய்யா இருக்குன்னு. तो झूठ को झूठा ही कर दो ना. அப்போ பொய்க்கு பொய்யே பண்ணிடுங்க. बढ़ाते क्यों हो? ஏன் அத அதிகம் பண்றீங்க? तो आज बाप को बहानेबाजी अच्छी नहीं लगती. அதாவது இன்னைக்கு அப்பாக்கு சாக்கெல்லாம் சொல்றது இஷ்டம் இல்ல. ये हुआ, இப்படி ஆச்சு, ये हो गया, இப்படி ஆயிடுச்சு, ऐसा हुआ, இப்படி ஆச்சு. यह का गीत समाप्त हो जाना चाहिए. இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்ற ஒரு பாட்டு முடிஞ்சு போயிடணும். अभी अच्छा हुआ, இப்போ நல்லதாச்சு, अच्छा होगा, நல்லதுதான் ஆகும், अच्छा रहेंगे நல்லபடியாக இருப்போம், और अच्छा ही सबको बनाएंगे. பிறகு நல்லதாக தான் எல்லார கூடயும் ஆக்குவோம். तो अच्छा अच्छा का गीत गाओ. அதாவது நல்லதாக இருப்போம்னு சொல்லி அந்த பாட்டை பாடுங்க. तो ये गीत पसंद है. அதாவது இந்த பாட்டு இஷ்டம் இருக்குதா? बहानेबाजी को खत्म कर देंगे.
இந்த சாக்கெல்லாம் சொல்றது அது முடிச்சிடுவோம். करेंगे? செய்வீங்களா? दो दो हाथ उठाओ. ரெண்டு ரெண்டு கைகளை தூக்குங்க. अच्छा. அச்சா. अच्छी तरह से हाथ हिलाओ. நல்லபடியாக கைய ஆட்டுங்க. देखने वाले भी हाथ हिला रहे हैं. பார்க்கக்கூடியவங்க கூடயும் கைய ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. कहाँ भी देख रहे हैं हाथ हिलाओ. எங்க பார்த்துட்டு இருந்தாலும் என்னன்னா அவங்க கைய ஆட்டிட்டு இருக்காங்க. आप तो हिला रहे. நீங்க அசைச்சிட்டு இருக்கீங்க. अच्छा. அச்சா. अभी हाथ को नीचा करो. இப்போ கைய கீழே பண்ணுங்க. अभी अपने परिवर्तन की ताली बजाओ. இப்போ தன்னோட பரிவர்த்தனையினோட கைய தட்டுங்க. ये दिन, இந்த நாள், ये समय, இந்த நேரம், संगठन का चित्र सदा अपने सामने रखना. சங்கடனையினோட சித்திரம் சதா தனக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. कभी भी कमजोरी आ जाए எப்போ வீக்னஸ் வந்துட்டாலும் तो आने नहीं देना. அத வரவிடாதீங்க. गेट बंद. கேட்டு க்ளோஸ் பண்ணுங்க. कमजोरी का गेट तो पता है ना. இந்த வீக்னஸினோட கேட்டு தெரியும் தானே. अभी इसे बंद करो. இப்போ இத மூடுங்க, மூடிடுங்க. डबल बंद करो. डबल ताला लगा देना. பாபா சொல்றாங்க டபுள் ஆக மூடுங்க, டபுள் பூட்ட போடுங்க. आजकल सिंगल ताला वाला नहीं चलता है. இன்றைய நேரத்துல சிங்கிள் அந்த பூட்டு இருக்கக்கூடியது அது நடக்காது. एक याद का ஒன்னு நினைவினோடது, और एक मन को सेवा में बिजी रखने का. பிறகு இன்னொன்னு மனத சேவல பிஸியாக வச்சுக்கிறது. ये दो आलमाइटी ताले लगा दो. இந்த ரெண்டு சர்வசக்தி உள்ள இருக்கக்கூடிய ஆல்மைட்டி அந்த பூட்ட போடுங்க. कौन कौन से? எந்த எந்தது? याद और எது எது? நினைவு, सेवा. பிறகு சேவை. गॉडरेज का ताला नहीं. காட்ரேஜினோட பூட்டு இல்ல, गॉड का ताला लगा दो. காடினோட பூட்ட போடுங்க. पक्का जागरण करना பக்கா ஜாகரணம் பண்ணுங்க. और पक्का व्रत रखना. பிறகு பக்கா விரதத்தை வச்சுக்கோங்க. बाप दादा को हर बच्चे से अति प्यार है. பாப்தாதாக்கு ஒவ்வொரு குழந்தை கூடயும் ரொம்ப அன்பு இருக்குது. चाहे लास्ट नंबर भी हो இப்போ லாஸ்ட் நம்பர் இருந்தாலும் फिर भी बाप दादा का उस बच्चे से अति प्यार है. ஆனாலும் பாப்தாதாக்கு அந்த குழந்தைகள் கூட அந்த குழந்தை கூட ரொம்ப அன்பு இருக்குது. क्यों? ஏன்? ऐसे बच्चे कोई बाप को मिलने हैं? இப்படிப்பட்ட குழந்தைகள் எந்த அப்பாக்கு கூடயும் கிடைப்பாங்களா? कैसे? எப்படி? जिनका बाप के साथ जन्म हुआ हो. யாரோட ஜென்மம் அப்பா கூட ஆயிருக்குதோ, बाप के साथी हैं. அப்பாவோட துணையாளர்களாக இருக்காங்க. बाप के साथ ही रहेंगे. அப்பா கூடயே இருப்பாங்க. एक ही बाप दादा है ஒரே ஒரு பாப்தாதா இருக்காங்க. जिसको ब्राह्मण बच्चे मिलते हैं. யாருக்கு பிராமண குழந்தைகள் கிடைக்கிறாங்க. कोई भी महात्मा हो, महामंडलेश्वर हो, எந்த மகாத்மா வேணாலும் ஆயிருக்கலாம், மகாமண்டலேஸ்வர் ஆயிருக்கலாம், धर्म पिता हो, कोई को भी ऐसे बच्चे मिले हैं. தர்ம பிதாக்கள் ஆயிருக்கலாம். யாருக்கு வேணும்னாலும் இப்படி குழந்தைகள் கிடைச்சிருக்காங்களா? जो हर बच्चा कहे मेरा बाबा. என்னன்னா ஒவ்வொரு குழந்தை கூடயும் சொல்ற போல என்னோட பாபா. ऐसा कोई है हिस्ट्री में? யாராவது இப்படி ஹிஸ்டரியில இருக்காங்களா? इसलिए बाप दादा हर बच्चे के महत्व को जानते. அதனாலதான் பாப்தாதாக்கு ஒவ்வொரு குழந்தையினோட வேல்யூ இருக்குது, தெரியும். बच्चे कहते हैं हम गीत गाते हैं वाह 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 वाह.
குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம பாட்டை பாடுறோம், வாஹ பாபா வாஹ. बाप कहते हैं आपसे भी 100 गुना ज्यादा बाप गीत गाता है। அப்பா சொல்றாங்க உங்களை விட 100 மடங்கு அப்பா பாட்டை பாடுறாங்க. वाह बच्चे वाह, வாஹ குழந்தைகளே வாஹ. ठीक है ना? சரிதானே? मधुबन वाले वाह वाह बच्चे हो ना? மதுபன்காரங்க வாஹ வாஹ குழந்தைகளா இருக்கீங்க இல்லையா? और पीछे वाले भी वाह वाह बच्चे हो ना? பிறகு பின்னாடி இருக்கக்கூடியவங்க கூடயும் வாஹ வாஹ குழந்தைகளா இருக்கீங்க இல்லையா? अच्छा அச்சா. 15 फरवरी 2007 की वाणी का 5वां पेज। भोपाल को विशेष बाप दादा, போபாலுக்கு விசேஷமாக பாப் தாதா, टीचर्स सुनना ध्यान से। டீச்சர்ஸ் கவனமாக கேளுங்க. भोपाल को दो सेवाएं देना चाहते हैं। போபாலுக்கு 2 சேவை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. बताएं कौन सी? சொல்லட்டுமா எதுன்னு சொல்லி? एक तो कोई ऐसा वीआईपी लाए, जैसे अभी अभी एग्जाम्पल देखा राजस्थान का गवर्नर। யாராவது இப்படிப்பட்ட விஐபிய அழிச்சிட்டு வாங்க. எப்படி இப்போதான் பாத்தீங்க எக்ஸாம்பிள் இந்த கவர்னர். और दैवी फैमिली, பிறகு தெய்வீகமான ஃபேமிலி. ये अच्छा अनुभव करके गई। இது நல்லபடியாக அனுபவம் பண்ணி போனீங்க. और साथ साथ जिम्मेवारी की सेवा भी की। அது கூடயே பொறுப்பினோட சேவைய கூடயும் செஞ்சீங்க. जिम्मेवारी उठा के गई। பொறுப்பை எடுத்துக்கிட்டு போனீங்க. सिर्फ अच्छा है, बहुत अच्छा काम कर रहे हैं, ऐसे नहीं। வெறும் நல்லதாக இருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல வேலை போயிட்டு இருக்கு, அது இல்ல. अपने ऊपर जिम्मेवारी उठा के गई है। தன்னை மேல அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு போனாங்க. ऐसे कोई विशेष वीआईपी मध्य प्रदेश में है? இப்படி யாரோ விசேஷமாக விஐபி இந்த மத்திய பிரதேஷ்ல இருக்காங்க. மத்திய பிரதேசத்துல बाप दादा जानते हैं, பாப் தாதாக்கு தெரியும். छिपे हुए हैं, மறைஞ்சிருக்காங்க. सिर्फ उनको मैदान पर लाना है। வெறும் அவங்கள இந்த மைதானத்துல அழிச்சிட்டு வரணும். और दूसरा, பிறகு இன்னொருத்தரு जो भी बड़े बड़े सेवा केंद्र हैं, ஏதெல்லாம் பெரிய பெரிய சேவா சென்டர்ஸ் இருக்குது, जिनको आप बड़े कहते हो वो लिस्ट देना। யாருக்கு நீங்க பெரியவங்கன்னு சொல்றீங்களோ அவங்களோட லிஸ்ட கொடுங்க. तो हर एक बड़े सेंटर जिसके अंदर छोटे छोटे उप सेवा केंद्र गीता पाठशालाएं बहुत बहुत है। ஒவ்வொரு பெரிய பெரிய சென்டர்ஸ், பிறகு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கீதா பாட்சாலாக்கள், இப்படிப்பட்டது சின்ன சென்டர்ஸ் நிறைய இருக்குது. क्योंकि गीता पाठशालाओं की लिस्ट बाप दादा पूछते हैं, இந்த கீதா பாட்சாலாகளினோட லிஸ்ட் பாப்தா. तो बहुत बहुत गीता पाठशालाएं भी है। அப்போ நிறைய கீதா பாட்சாலாக்கள் கூடயும் இருக்குது. उन बड़े सेंटरों को कम से कम 1 साल के अंदर, அந்த பெரிய சென்டர்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ள बहुत टाइम दे रहे हैं, इतना नहीं देना चाहिए। ரொம்ப டைமா கொடுத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு டைமா கொடுக்க கூடாது. लेकिन 1 साल के अंदर कम से कम बड़े सेंटर को, ஆனா 1 வருஷத்துல பெரிய சென்டருக்கு குறைஞ்சபட்சம் अपना एक वारिस क्वालिटी सामने लाना है। தன்னோட ஒரு வாரிஸ் குவாலிட்டிய முன்னாடி கொண்டு வரணும். चाहे अभी भी हो, வேணும்னா இப்பவும் இருக்கலாம், लेकिन यज्ञ के अंदर वो वारिस क्वालिटी प्रसिद्ध हो। ஆனா யக்னத்துக்குள்ள அந்த வாரிஸ் குவாலிட்டி பிரசித்தமாக இருக்கணும். ऐसा
ऐसे नहीं है कि बहुत है। அப்படி இல்ல, ரொம்ப இருக்குதுன்ற விஷயம் இல்ல. कई सेंटर्स कहते हैं हमारे पास वारिस है लेकिन वारिस छिप नहीं सकती। சில சென்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட வாரிசு இருக்குது, ஆனா அவங்க மறைஞ்சிருக்க முடியறது இல்ல அவங்களால. वारिस की क्वालिटी होगी, வாரிசினோட குவாலிட்டி இருந்ததுன்னா तो वो छिप नहीं सकेगा। அப்ப அவங்க மறைஞ்சிருக்க மாட்டாங்க. बाप दादा गुप्त वारिस को नहीं मानता है। பாப் தாதா குப்தமாக இருக்கக்கூடிய வாரிச அவங்க ஏத்துக்கிறது இல்ல. उसका कनेक्शन, அவங்களோட கனெக்ஷன், उसका रिलेशन कायदे प्रमाण होना ही चाहिए। அவங்களோட அந்த ஒரு ரிலேஷன் என்றது, சம்பந்தம் என்றது எப்படின்னா அது நியமத்துக்கு அனுசாரமாக இருக்கதா செய்யணும். ऐसा वारिस हर एक बड़ा सेंटर सामने लाए। இப்படிப்பட்ட வாரிசு ஒவ்வொரு சென்டர் கூடயும் முன்னாடி கொண்டு வரணும். बड़े सेंटर्स ला सकते हैं ना, பெரிய சென்டர்ஸ் கொண்டு வரலாம் இல்லையா? इसमें नहीं कहना हम तो छोटे हैं। இப்படி இதுக்காக இந்த விஷயத்துல சொல்லாதீங்க, நாம சின்னவங்க இருக்கிறோம், छोटे नहीं बन जाना, சின்னவங்க ஆகாதீங்க. छोटे भी हैं तो बड़े बनना। சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்க ஆகுங்க. ठीक है ना टीचर्स? சரிதானே டீச்சர்ஸ்? ठीक बोला। சரியாக சொன்னீங்க. हाथ उठाओ கைய தூக்குங்க. जो समझते हैं छोटे भी बड़े बन करके दिखाएंगे। யாரு நினைச்சுக்கிறீங்களோ சின்னவங்க கூடயும் பெரியவங்க ஆகி காமிப்போன்னு वो झंडा हिलाओ, அவங்க கொடியா ஆட்டுங்க. दिल से हिला रहे हो ना, மனது மூலமாக ஆட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? तो ये दो कार्य भोपाल को करना है। அப்போ இந்த 2 வேலைகளை போபாலுக்கு செய்யணும். ठीक है? சரிதானே? भोपाल वाले போபால்காரங்க आपस में ही तो कोई वारिस बनाएंगे ना। ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசு தயார் பண்ணிப்பீங்க இல்லையா? आप में से कोई वारिसदार निकलेगा ना, உங்களுக்குள்ள யாராவது வாரிஸ்தார் வெளிப்படுவாங்க இல்லையா? तो देखेंगे। அப்போ பாப்பாங்க. वैसे तो 6 मास में तैयार होना चाहिए, அப்படி பார்த்தோம்னா 6 மாசத்துக்குள்ள ரெடி ஆகணும். लेकिन फिर भी बाप दादा 1 वर्ष की छुट्टी दे रहे हैं। ஆனாலும் பாப்தாதா 1 வருஷத்துக்காக அந்த லீவ கொடுத்துட்டு இருக்காங்க. ठीक है? 1 வருஷம் டைமா கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, बाकी सेवा का ये गोल्डन चांस लेते हो, மற்றபடி சேவையினோட இந்த கோல்டன் சான்ஸ எடுத்துக்கிறீங்க. ये अच्छा है। இது நல்லா இருக்குது. बाप दादा सदा ही सुनाते हैं பாப்தாதா சதா இந்த விஷயத்த சொல்றாங்க. ये बहुत स्वोन्नति के लिए अच्छा चांस है। ரொம்ப சுயத்தினோட உயர்வுக்காக நல்ல சான்ஸ் ஆயிருக்குது. तो सेवा की जिम्मेवारी भी अलग नहीं है। ஏன்னா சேவையினோட பொறுப்பு கூடயும் தனியாக இல்ல. यज्ञ सेवा की जिम्मेवारी है, யஜ்ய சேவையினோட பொறுப்பா இருக்குது. वहाँ तो फिर भी समय और अटेंशन देना पड़ता है। அங்க அப்படி பார்த்தோம்னா நேரம் பிறகு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குது. यहाँ तो एक ही अटेंशन है, स्व उन्नति। இங்க ஒரே ஒரு அட்டென்ஷன் தான், சுயத்தினோட உயர்வு. और यज्ञ सेवा, பிறகு யக்னத்தினோட சேவை. यज्ञ सेवा का पुण्य अगर हर समय जमा करो, யக்ன சேவையினோட புண்ணியம் ஒருவேளை ஒவ்வொரு நேரத்துல கூடயும் சேமிச்சிட்டீங்கன்னா तो आपके पुण्य का खाता बहुत जल्दी बढ़ सकता है। அப்போ உங்களோட புண்ணியத்தினோட சேமிப்புன்றது ரொம்ப சீக்கிரமாக அது ஜமா ஆகலாம். तो अच्छा किया है, அதாவது நல்ல செஞ்சீங்க. संख्या भी अच्छी लाए है, எண்ணிக்கை கூடயும் நல்ல எண்ணிக்கை வந்திருக்காங்க. चांस अच्छा लिए। நல்ல சான்ஸ் எடுத்திருக்கீங்க. अभी आगे की रिजल्ट देखेंगे। இப்போ வருங்காலத்துல ரிசல்ட்ட பாப்போம். अच्छा, அச்சா 60 देशों के 700 डबल विदेशी आए। बाप 60 தேசத்திலிருந்து 700 டபுள் விதேசிகள் வந்திருக்காங்க. दादा को डबल विदेशियों को देख एक बात की विशेष खुशी होती है। பாப்தாதாக்கு டபுள் விதேசிகளை பார்த்து ஒரு விஷயத்துல விசேஷமாக குஷி ஆகுது. और एक्स्ट्रा खुशी होती है, பிறகு எக்ஸ்ட்ரா குஷி ஆகுது. वो इस बात की कि
कि शुरू में जब அது எந்த விஷயத்துலன்னா ஆரம்பத்துல डबल फॉरेनर्स आए थे, எப்போ டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்களோ टीचर्स को याद होगा, டீச்சர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கலாம். तो भिन्न भिन्न कल्चर से ट्रांसफर होने में बड़ी मेहनत लगती थी. அப்போ வெவ்வேறு விதமான கல்ச்சர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல ரொம்ப உழைப்பு என்றது ஏற்பட்டிருந்தது. लेकिन अभी बाप दादा ने देखा है, ஆனா இப்போ பாப்தாதா பார்த்திருக்காங்க, इसकी चर्चा इतनी नहीं होती है. இத பற்றி அந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடக்கிறது இல்ல. इसका क्या कारण है? இதுக்கு என்ன காரணமா இருக்குது? क्योंकि एक दो के संगठन को देख वृद्धि अच्छी हुई. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட சங்கடனை பார்த்து அதோட விருத்தி அதிகம் நல்லபடியாக ஆயிருக்குது. और बाप दादा सुना भी है, பிறகு பாப்தாதா கேட்டு கூடயும் இருக்காங்க. कि मेजॉरिटी अपने अपने आसपास संदेश देने का कोई न कोई साधन अपनाते. மெஜாரிட்டி அக்க பக்கத்துல சேதிய கொடுக்கறதுக்காக சாதனை என்ன இருக்குதோ அது தன்னதாக ஆக்கிக்கிறாங்க. तो संदेश देने का उमंग अच्छा है, அதாவது சேதிய கொடுக்கறதுக்கான ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது. उसकी रिजल्ट में देखा गया है அதோட ரிசல்ட்ல பார்க்கப்பட்டிருக்குது, कि हर टर्न में विदेशियों का ग्रुप कम नहीं होता है. ஒவ்வொரு டர்ன்ல கூடயும் விதேசிகளினோட குரூப் கம்மி ஆகிறது இல்ல. क्वालिटी भी अच्छी है குவாலிட்டி கூடயும் நல்லா இருக்குது. और क्वांटिटी भी बढ़ती जाती है, பிறகு குவான்டிட்டி கூடயும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. क्योंकि एक चंदन का वृक्ष बन गए हैं. ஏன்னா ஒரு சந்தனத்தினோட மரம் ஆயிட்டீங்க. तो चंदन का वृक्ष देख बाप दादा खुश होते हैं. அதாவது சந்தனத்தினோட மரத்தை பார்த்து பாப்தாதாக்கு குஷி ஆகுது. समाचार तो बाप दादा के पास पहुंच ही जाता है. இந்த செய்தி என்றது பாப்தாதா கிட்ட போய் சேருது. चाहे आप ईमेल में भेजते हो, இப்போ நீங்க இமெயில்ஸ்ல அனுப்புறீங்க, तो बाप दादा के पास तो काफी पहले आ जाती है. பாப்தாதா கிட்ட அந்த காப்பி ஃபர்ஸ்ட் வந்துடுது. सेवा का उमंग अच्छा है. சேவையினோட ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது. अभी सिर्फ இப்போ வெறும் आपका एक ही स्लोगन है, உங்களோடது ஒரே ஒரு ஸ்லோகனாக இருக்குது. एक बाप ही संसार है. ஒரு அப்பாதான் என்னன்னா குடும்பம் ஆயிருக்காங்க. ஒரு அப்பாதான் என்னோட குடும்பம் ஆயிருக்காங்க. जब है ये एक संसार, இப்போ ஒரு குடும்பம் தான் ஆயிருக்குதுன்னா तो नंबर एक हुआ ना. அப்போ நம்பர் 1 ஆயிடுச்சு இல்லையா? जैसे आपका टाइटल है डबल फॉरेनर्स, எப்படி உங்களோட டைட்டில் ஆயிருக்குது டபுள் ஃபாரினர்ஸ், तो पुरुषार्थ में संकल्प के दृढ़ता में भी அப்போ புருஷார்த்தத்துல சங்கல்பத்தினோட உறுதியான தன்மையில கூடயும் डबल फोर्स का पुरुषार्थ करके दिखाओ. டபுள் ஃபோர்ஸினோட புருஷார்த்தத்தை பண்ணி காமிங்க. अटेंशन रखते हैं. அட்டென்ஷனை வச்சுக்கிறாங்க. सिर्फ अंतर क्या हो जाता है, வெறும் வித்தியாசம் என்ன ஆகுது? तीव्रता की दृढ़ता कम हो जाती है. தீவிரத்தையினோட அந்த உறுதியான தன்மை கம்மி ஆயிடுது. प्रोग्राम बहुत अच्छा बनाते हो. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக ரெடி பண்றீங்க. बाप दादा भी टॉपिक सुनाते हैं, பாப்தாதா கூடயும் டாபிக்க சொல்றாங்க. टॉपिक सुनते भी हैं. டாபிக்க கேட்கவும் செய்றீங்க. ग्रुप के पुरुषार्थ के विशेष குரூப்பினோட புருஷார்த்தத்தினோட விசேஷமாக विषय देख करके बहुत खुश होते हैं. அந்த விஷயங்களை பார்த்து ரொம்ப குஷி ஆகுறாங்க. लेकिन क्या है, ஆனா என்ன இருக்குது? जब टॉपिक शुरू करते ஆனா எப்போ டாபிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ या लक्ष्य रखते हो, இல்லன்னா எப்போ லட்சத்தை வைக்கிறீங்களோ वो बहुत फोर्स का रखना चाहते हैं. அது ரொம்ப ஃபோர்ஸினோடது வச்சுக்கிறதுக்காக விருப்பப்படுறீங்க. फिर कुछ न कुछ पेपर आ जाता है, பிறகு ஏதாவது பேப்பர் வந்துடுது. और वो पेपर तो आना ही है. பிறகு அந்த பேப்பர் வரதா செய்யும். बिना पेपर कोई पास नहीं हो सकता. பேப்பர் இல்லாம யாருமே பாஸ் ஆக முடியாது. तो उस पेपर के आने में दृढ़ता की कमी हो जाती है. இப்போ பேப்பர் வந்ததுன்னா அதுல உறுதியான தன்மை குறைஞ்சிடுது.
और साधारण पुरुषार्थ हो जाता है। பிறகு சாதாரணமான புருஷார்த்தம் ஆயிடுது. सदा डरता रहे, சதா உறுதியான தன்மை இருக்கணும். इस बात की कमी हो जाती है। இந்த விஷயத்துல குறைவு ஏற்படுது. तो सब में डबल पुरुषार्थी बनो। அப்போ எல்லாத்துல கூடயும் டபுள் புருஷார்த்திகள் ஆகுங்க. करके दिखाएंगे, செஞ்சுதா காமிப்போம், बन के दिखाएंगे। ஆகி காமிப்போம். ठीक है ना? சரிதானே? इतना उमंग उत्साह है ना? இந்த அளவுக்கு ஊக்கம் உற்சாகம் இருக்குது இல்லையா? सिर्फ दृढ़ता को चेक करो। வெறும் உறுதியான தன்மையை செக் பண்ணிக்கோங்க. अपनी दृढ़ता को चेक करेंगे, தன்னோட உறுதியான தன்மையை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா बातों में नहीं जाएंगे। பேச்சுக்கள்ல போக மாட்டோம். अपनी दृढ़ता को देखो। தன்னோட உறுதியான தன்மையை பாருங்க. अच्छा, அச்சா, डबल विदेशी कुमारियों का ग्रुप। டபுள் விதேசிகளோட குமாரிகளோட குரூப். अच्छा, அச்சா, आपने ये बैनर बनाया है, நீங்க இந்த பேனரை ரெடி பண்ணிருக்கீங்க. हाथ हिलाओ, கைய ஆட்டுங்க. ये अच्छा करते हो। क्यों? இது நல்லா ரெடி பண்றீங்க. मधुबन के वायुमंडल का भी प्रभाव पड़ता है। ஏன்னா மதுபனத்தினோட வாயுமண்டலம் என்ன இருக்குதோ வாத்தாவரணம் அதோட பிரபாவம் கூடயும் ஏற்படுது. दादियों का भी प्यार और बच्चियों के वायुमंडल का साथ होता है। தாதிகளது கூடயும் அன்பு இருக்குது. பிறகு तो ये जो स्पेशल टॉपिक रखते हो, அப்போ பாபா சொல்றாங்க இந்த ஸ்பெஷலான டாபிக் என்ன வைக்கிறீங்க. और आपस में रूरियान करते हो, பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆன்மீக உரையாடல செய்றீங்க. तो इसमें समझते हो कि स्पेशल मदद मिल जाती है। அப்போ அதுல என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஸ்பெஷலான உதவி கிடைக்குது. मिलती है मदद। கிடைக்குதா உதவி? अच्छा, அச்சா, ये नशा कितना समय रहता है? இந்த ஒரு போதைன்றது எவ்வளவு நேரம் இருக்குது? जो मदद मिलती है உதவி கிடைக்கிறதுல 6-8 मास रहता है कि सदा रहता है? 6-8 மாசம் இருக்குமா இல்லன்னா சதா இருக்குதா? इसको रिवाइज करो, இத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. अंदर में रिवाइज करो உள்ளுக்குள்ள ரிவைஸ் பண்ணிக்கோங்க. और रियलाइज भी करो। பிறகு ரியலைஸ் கூடயும் பண்ணிக்கோங்க. जो भी ज्ञान की बातें हैं, ஏதெல்லாம் ஞானத்தினோட விஷயங்கள் இருக்குது उसको रिवाइज भी करो और रियलाइज भी करो। அத ரிவைஸ் கூடயும் பண்ணிக்கோங்க. பிறகு ரியலைஸ் கூடயும் செஞ்சுக்கோங்க. एक एक पॉइंट जो शिक्षा की मिलती है, ஒவ்வொரு பாயிண்ட் என்ன அந்த ஒரு கல்விக்கானது கிடைக்குது. या नशे की खुशी की मिलती है, இல்லன்னா போதையினோடது குஷியினோடது கிடைக்குது. सबको रियलाइज करो। எல்லாருக்குமே ரியலைஸ் பண்ணுங்க, அனுபவத்தை செய்ய வைங்க. अपने आप से रियलाइज करो कि हर बात अनुभव में है। தனக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துக்கான அனுபவம் இருக்குதா? अनुभव किया है அனுபவத்தை செஞ்சிருக்கீங்களா? या सिर्फ नॉलेज के आधार पर सोचते हो? இல்லன்னா வெறும் நாலேஜினோட ஆதாரப்படி யோசிக்கிறீங்களா? नॉलेज के आधार पर सोचना, सुनना, நாலேஜினோட ஆதாரப்படி யோசிக்கிறது, கேக்குறது, वर्णन करना, அதோட வர்ணனை பண்றது, ऐसा करते हो क्या? அப்படி செய்றீங்களா? बाप दादा ने टोटल देखा है, பாப் தாதா டோட்டல் பாத்திருக்காங்க. चाहे देश में चाहे विदेश में, இப்போ தேசத்துல இருக்கலாம் இல்லன்னா விதேசத்துல இருக்கலாம். हर पॉइंट के अनुभव में डीप में जाना, ஒவ்வொரு பாயிண்டினோட அனுபவத்துல ஆழமாக போகிறது. ये थोड़ा अटेंशन कम है। இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்குது. सुनने और सुनाने में अटेंशन अच्छा होता है, கேக்குறது பிறகு சொல்லுறதுல அட்டென்ஷன் எல்லாம் இருக்குது. उसमें तो नंबर 1 है। அதுல நம்பர் 1 ஆயிருக்கீங்க. लेकिन अनुभवी मूर्त बनना, ஆனா அனுபவி மூர்த்தி ஆகுது. चलते फिरते आत्मा का अनुभव होना, நடக்கிறப்போ எஞ்சிக்கிறப்போ ஆத்மாவோட அனுபவம் ஆகுறது. बाप के कंबाइंड रूप का अनुभव होना, அப்பாவோட கம்பைன்ட் ரூபத்தினோட அனுபவம் ஆகுறது. ये अनुभव में कमी हो जाती है। இந்த அனுபவத்துல குறைவு ஏற்படுது. इसलिए रियलाइज करो, அதனால ரியலைஸ் பண்ணிக்கோங்க.
तो रियल गोल्ड बन जाएंगे। அப்போ ரியல் கோல்ட் ஆயிடுவீங்க. बाकी बाप दादा खुश है, மற்றபடி பாப் தாதா குஷியாக இருக்காங்க. अटेंशन भी टीचर्स देती है, அட்டென்ஷன் கூடயும் டீச்சர்ஸ் கொடுக்கறீங்க, பண்றீங்க, கவனத்தை கூடயும் செலுத்துறீங்க. आपकी दादी जानकी உங்களோட தாதி ஜானகி बहुत अटेंशन देती है। ரொம்ப அட்டென்ஷனை செலுத்துறாங்க. इतना ही अटेंशन, இந்த அளவுக்கு தான் அட்டென்ஷன் जितना ये आपके ऊपर देती है और उम्मीदें रखती है, எந்த அளவுக்கு இவங்க உங்களுக்காக கவனத்தை செலுத்துறாங்க, பிறகு நம்பிக்கைய வச்சுக்கிறாங்க, उतना हर एक अपने ऊपर जो बाप की उम्मीदें हैं, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரு கூடயும் என்ன அப்பா என்ன உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ उन बाप की उम्मीदों का भी अटेंशन रखें। இந்த அப்பா என்ன நம்பிக்கையை வச்சிருக்காங்களோ அதை பற்றி கூடயும் கவனத்தை செலுத்துங்க. तो आप नंबर 1 तो हुए ही पड़े हैं। அப்போ நீங்க நம்பர் 1 தான் ஆயிருக்கீங்க, ஏற்கனவே ஆயிருக்கிற போல ஆயிடுது. अपनी कमी को रियलाइज करते भी हो, தன்னோட குறைவை ரியலைஸ் கூடயும் பண்ணிக்கிறீங்க. लेकिन परिवर्तन करने में कमी हो जाती है। ஆனா பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல குறைவு ஆயிடுது. उसमें बाप दादा ने देखा है, அப்போ பாப்தாதா இந்த விஷயத்த பார்த்தாங்க. एक दृढ़ता की कमी है ஒன்னு உறுதியான தன்மையினோட குறைவு, और दूसरी मन को एकाग्र करने की। பிறகு இன்னொன்னு என்னன்னா மனதை ஒருநிலைப்படுத்துறது, அதுல குறைவு. मन को एकाग्र करने की विशेषता जिस घड़ी चाहे उस घड़ी மனதை ஒருநிலைப்படுத்துற அந்த ஒரு अपना मन एकाग्र हो जाए। ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னா எப்படி வேணும்னா என்னன்னா ஒரு செகண்ட்ல அது ஒரு நிலை ஆயிடணும். जहाँ चाहो वहाँ एकाग्र हो जाए, எங்க வேணுமோ அங்க ஒரு நிலை ஆயிடணும். इस बात की कमी, இந்த விஷயத்துல குறைவு இருக்கு. इसके ऊपर अटेंशन देंगे, இது மேல கவனத்தை செலுத்துனீங்கன்னா चाहे भारत वाले हो चाहे फॉरेनर्स, இப்போ பாரதவாசிகளா இருக்கலாம் இல்லன்னா ஃபாரினர்ஸ் இருக்கலாம். दृढ़ता உறுதியான தன்மை, और एकाग्रता, பிறகு ஒரு நிலைப்படுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். अभी तक भी वेस्ट चालू है। இப்ப கூடயும் அது வீணாக போயிட்டு இருக்குது. एक नामी नहीं है, அது எக்கானமி இல்ல. संकल्प वाणी संबंध संपर्क में भी சங்கல்ப, பேச்சு, சம்பந்தம், சம்பர்க்கம், தொடர்பு, அதுலயும் हर संस्कार स्वभाव में भी एक नामी। ஒவ்வொரு சுபாவத்துல கூடயும் எக்கனாமி அப்படின்னா எக்கானமி. एक नामी भी जरूरी है, அந்த எக்கனாமி கூடயும் அவசியமானதா இருக்கு. इकोनॉमी भी जरूरी है। எக்கானமி கூடயும் அவசியம். பாபா சொல்றாங்க எக்கனாமி கூடயும் அவசியம், பிறகு எக்கானமி கூடயும் அவசியம். यज्ञ की इकोनॉमी, யக்னத்தினோட எக்கானமி அப்படின்னா குறைவாக எல்லாம் செலவு செய்யறது. जितनी संकल्पों की इकोनॉमी, அந்த அளவுக்கு எண்ணங்கள்ல கூடயும் கம்மியாக செலவு செய்யணும். ये इकोनॉमी जितनी होगी இந்த எக்கானமி எந்த அளவுக்கு கம்மியாக செய்வீங்களோ उतनी यज्ञ की इकोनॉमी के बिना रह नहीं सकेंगे। அந்த அளவுக்கு யக்னத்தினோட எக்கானமி இல்லாம இருக்க முடியாது. यज्ञ की इकोनॉमी का स्वभाव नहीं बनता है, யக்னத்தினோட எக்கானமி என்ன இருக்குதோ அதனோட சுபாவம் இருக்கிறது இல்ல. संस्कार इमर्ज नहीं होता है। சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகிறது இல்ல. इससे समझो, இதனால புரிஞ்சுக்கோங்க, समय संकल्प और खजाने की इकोनॉमी की आदत नहीं है। நேரம், சங்கல்பம், இதனோட எக்கானமினோட குறைவினோட பழக்கம் இல்ல. इसलिए यज्ञ इकोनॉमी का संस्कार इमर्ज नहीं होता। அதனாலதான் யக்னத்தை குறைவாக செலவு செய்யறது அதனோட சன்ஸ்காரம் என்றது எமர்ஜ் ஆகிறது இல்ல. तो दृढ़ता, அதனால உறுதியான தன்மை, एकाग्रता ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ், और इकोनॉमी பிறகு எக்கானமி. ठीक है। சரி, बाकी बाप दादा खुश है, सेवा के प्लान में भी खुश है, மற்றபடி பாப்தாதாக்கு குஷி இருக்குது, சேவையினோட பிளான்ல கூடயும் குஷி இருக்கு.
अच्छी सेवा कर रही है ना। நல்ல சேவைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ये सामने गायत्री बैठी है। இங்க முன்னாடி காயத்ரி உட்கார்ந்து இருக்காங்க. सेवा का उमंग इसमें है ना। சேவையினோட ஊக்கம் உற்சாகம் இவங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? अच्छा, சரி. इंटरनेशनल मदर ग्रुप, इंटरनेशनल मदर ग्रुप चित्र तो बहुत अच्छा बना लेते। ரொம்ப நல்ல சித்திரத்தை ரெடி ये பண்றீங்க. इनों की विशेषता है। இது இவங்களோட விசேஷமா இருக்குது. अच्छा बनाते हैं, நல்லதாக ரெடி பண்றீங்க. तो इनकी भावना जल्दी पहुंचती है। அப்போ இவங்களோட பாவனை சீக்கிரமாக போய் சேருது. तो जितनी भी मदर्स खड़ी हुई है, அப்போ எத்தனை எல்லாம் மதர்ஸ் நின்னுட்டு இருக்கீங்களோ, हर समय अपने जगत के बच्चों को ஒவ்வொரு நேரத்துல கூடயும் தன்னோட உலகத்தினோட அந்த குழந்தைகளை भाइयों को वाइब्रेशन देती रहो। அந்த சகோதரர்களுக்கு வைப்ரேஷன்ஸ கொடுத்துட்டு இருங்க. 15 फरवरी 2007 की वाणी का 7वां दिन। जैसे माँ प्यार से बच्चे की पालना करती है, எப்படி அம்மா அன்பாக குழந்தைகளுக்கு பாலனைய கொடுக்கறாங்க, ऐसे आप सभी को बच्चे समझ के पालना करो। அதே மாதிரி நீங்க கூட எல்லார கூடயும் குழந்தைகளை நினைச்சுக்கிட்டு பாலனைய கொடுங்க. ये वाइब्रेशन फैलाओ। இந்த வைப்ரேஷன்ஸ பரவுங்க. ठीक है। சரியா? कभी देखेंगे सारे दिन में हर माता ने அப்போ இந்த விஷயத்த பார்க்கலாம். முழு நாள்ல ஒவ்வொரு மாதாவும் जगत माता बन वाइब्रेशन फैलाए। ஜகத் மாதா ஆகி வைப்ரேஷன்ஸ பரவுனீங்களா? इसमें स्वउन्नति ऑटोमेटिक है। இதுல சுயத்தினோட உயர்வு இது ஆட்டோமேட்டிக்கலி ஆகும்னு சொல்றாங்க. ये हर एक करके दिखाना। இது ஒவ்வொருத்தர் கூடயும் பண்ணி காமிக்கணும். ये माताएं अच्छी है, இந்த மாதாக்கள் நல்ல மாதாக்களா இருக்காங்க. बाप दादा की नजर में है பாப்தாதாவோட பார்வையில இருக்காங்க. और हिम्मत वाली है, பிறகு தைரியம் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. तो आप कर सकती हैं। அப்போ நீங்க செய்யலாம். तो आगे बढ़ना। பாபா சொல்றாங்க அப்போ முன்னாடி போங்க. अच्छा, அச்சா. रसिया वालों ने प्रोजेक्ट बनाया है, ரஷ்யா காரங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. इसमें 50,000 किलोमीटर का सफर तय करके அதுல 50,000 அந்த ஒரு அந்த டிராவலிங் பிரயாணத்தை கிராஸ் அத கடந்து வந்து 150 शहरों की सेवा करेंगे। என்னன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ணி 150 இந்த ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, நகர இந்த கண்ட்ரீஸினோட சேவையை செய்வோம்னு சொல்லி அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ऐसा प्रोजेक्ट बनाया, அப்படி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ये तो अच्छा है। இது நல்லதா இருக்கு. बाप दादा ने बच्ची द्वारा भी समाचार सुनाया था। பாப் தாதா பெண் குழந்தை மூலமா கூடயும் இந்த செய்திய சொல்லிருந்தாங்க. और बाप दादा को एक बात ये भी अच्छी लगी जो बाप दादा ने कहा था। பிறகு பாப் தாதாக்கு இந்த விஷயம் கூடயும் பிடிச்சது. என்ன பாப் தாதா சொல்லிருந்தாங்க, ओके में रिजल्ट भेजना, ஓகே இல்ல ரிசல்ட் அனுப்புங்க. वो भी अच्छी तरह से भेजा, அது கூடயும் நல்லபடியாக அனுப்பியிருக்கீங்க. तो मुबारक। அப்போ பாபா சொல்றாங்க வாழ்த்துக்கள். और ये भी प्लान सुना था, अच्छा उमंग उत्साह से बनाया है। பிறகு இந்த பிளான பற்றி கூடயும் சொன்னாங்க, நல்ல ஊக்கம் உற்சாகம் மூலமாக. और विधि भी जो बनाई है वो सहज हो जाएगी। பிறகு என்ன விதிய உருவாக்கி இருக்காங்களோ அது கூடயும் சகஜமாக ஆயிடும். तो उमंग उत्साह में सफलता समाई हुई। அதனால பாபா சொல்றாங்க ஊக்கம் உற்சாகத்துல வெற்றி என்றது அடங்கி இருக்குது. हैंड्स भी अच्छे हैं, ஹேண்ட்ஸ் கூடயும் நல்ல ஹேண்ட்ஸ் தான். संख्या भी अच्छी है, எண்ணிக்கை கூடயும் நல்ல எண்ணிக்கை இருக்குது. तो बाप दादा को ये पसंद है। அதாவது பாப்தாதாக்கு இந்த விஷயம் பிடிச்சது. और सबकी शुभ भावना பிறகு எல்லாரோட சுப பாவனை अभी अभी सुन रहे हैं, तो सभी की शुभ भावना भी आपके साथ है। இப்பதான் கேட்டுட்டு இருக்காங்கன்னா எல்லாரோட நல்ல பாவனை கூடயும் உங்க கூட இருக்குது. आपके इस प्रोग्राम के साथ है। உங்களோட இந்த ப்ரோக்ராம் கூட இருக்குது. अच्छा, அச்சா, मुबारक। வாழ்த்துக்கள்.
मोहिनी बहन ने सुनाया, बॉम्बे से दादी जी ने। மோயினிபன் இந்த விஷயத்த கேட்டாங்க. பாம்பேல இருந்து தாதி, और साथ में सभी सेवा साथियों ने बहुत बहुत याद भी की। அது கூட எல்லா சேவால இருக்கக்கூடிய துணையாளர்கள் அவங்க ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்காங்க. दादी तो सबके दिल की प्यारी दादी है। தாதி எல்லாரோட மனதினோட அன்பான தாதி ஆயிருக்காங்க. सभी दिल से अपने प्यार की शुभ लहरें भेज रहे हैं। எல்லாருமே மனது மூலமாக தன்னோட அந்த சுபன நல்ல அந்த பாவனையை அனுப்பிட்டு இருக்காங்க. और बाप दादा ने सुनाया था பிறகு பாப்தாதா இந்த விஷயத்த சொல்லிருந்தாங்க. कि चाहे दादी के लिए कहेंगे ऐसे कि पेशेंट है, எப்படி என்ன தாதிக்காக சொல்வாங்க, இப்படி அவங்க பேஷண்ட் ஆயிருக்காங்க. लेकिन वह प्रैक्टिकल में डॉक्टर्स भी आश्चर्य खाते। ஆனா பிராக்டிக்கல்ல அந்த செயல்முறையில அந்த டாக்டர்ஸ் கூடயும் அவங்களுக்கு கூடயும் என்னன்னா அவங்களுக்கு கூடயும் ஆச்சரியம் ஆகுது. ये पेशेंट नहीं है, இவங்க பேஷண்ட் இல்ல, लेकिन पेशेंस में रहने वाली है। ஆனா சகிப்பு தன்மையில கூடியவங்க ஆயிருக்காங்க. पेशेंट होते हुए भी பேஷண்டாக இருந்தாலும் पेशेंस का सहज रूप, பேஷன்ஸினோட சகஜமான ரூபம் स्वरूप क्या होता है वो दिखा रही है। ஸ்வரூபம் என்ன ஆக இருக்கும் என்றது காமிச்சிட்டு இருக்காங்க. आपको लगेगा உங்களுக்கு என்ன தோணும்னா दादी को कुछ हो रहा है, தாதிக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குது. लेकिन दादी से पूछेंगे ஆனா தாதிய கேட்டீங்கன்னா तो कहेगी कुछ नहीं है। அப்போ என்னன்னு சொல்வாங்கன்னா எதுவுமே இல்ல. तो ये पेशेंट नहीं है, அப்போ இவங்க பேஷண்ட் இல்ல. पेशेंस का स्वरूप दिखाई रही है। பாபா சொல்றாங்க பேஷண்டினோட அந்த பேஷன்ஸ் அப்படின்னா சகிப்பு தன்மையினோட ஸ்வரூபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. बीमारी भी है लेकिन न्यारी और प्यारी है। நோய் கூடயும் இருக்குது, ஆனா தனிப்பட்ட ஸ்டேஜாக இருக்குது, அன்பாக ஆனவங்களாக இருக்காங்க. बीमारी चल रही है लेकिन वो अपनी मस्ती में है। நோய் போயிட்டு இருக்குது, ஆனா அவங்க தன்னோட போதல இருக்காங்க. ये शरीर प्योरीफाई हो रहा है, இந்த சரீரம் பியூரிஃபை ஆயிட்டு இருக்குது. अपनी लास्ट स्टेज தன்னோட லாஸ்ட் ஸ்டேஜ் भविष्य और भक्ति की स्टेज बन रही है। வருங்காலத்தினோட क्या कहा? வருங்காலம் பிறகு பக்தனோட ஸ்டேஜ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னாங்க? क्या स्टेज बन रही है? என்ன ஸ்டேஜ் ஆயிட்டு இருக்கு? अपनी लास्ट स्टेज भविष्य और भक्ति की स्टेज बन रही है। தன்னோட லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அது வருங்காலத்தோடது, பிறகு பக்தியினோட ஸ்டேஜ் ஆயிட்டு இருக்குது. अभी है जीवन में होते मुक्त, இப்போ எப்படி என்ன வாழ்க்கையில இருந்தாலும் முக்தி, और लास्ट समय में है अष्ट देवता प्रसिद्ध होना। பிறகு லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா அஷ்ட தேவதைகள் பிரசித்தமாகிறது. और भक्ति में है इष्ट देव बनना। பிறகு பக்தியில என்னன்னா இஷ்ட தேவதை ஆகிறது. तीनों ही संस्कार का पार्ट बजाई रही। மூணு கூடயும் சன்ஸ்காரத்தினோட பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. बाकी जो भी सेवादारी सेवा करते हैं மற்றபடி யாரெல்லாம் சேவாதாரிகள் சேவைய செஞ்சுட்டு இருக்காங்க वो भी दिल से कर रहे हैं। அவங்க கூடயும் மனது மூலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. सिर्फ उन्हों के लिए नहीं है, वो तो दिन रात अपने दिल से कर रहे हैं। அது வெறும் அவங்களுக்காக இல்ல, அவங்க பகಲು இரவு மனது மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. सारे ब्राह्मण परिवार में भी कोई वेस्ट थॉट्स नहीं चलाओ। ஆனா முழு பிராமண இதுல வேஸ்டான எண்ணத்தை கூடயும் பண்ணாதீங்க. दादी आपकी है, தாதி உங்களோட தாதியா இருக்காங்க, आपकी ही रहेगी। உங்களோட தாதியாதான் இருப்பாங்க. बाप दादा ने देखा है, பாப்தாதா இந்த விஷயத்த பாத்திருக்காங்க. जब ब्रह्मा बाप अव्यक्त हुए और दादी को दृष्टि दी, எப்போ பிரம்மா பாப் அவ்யக்தம் ஆனாங்க, பிறகு தாதிக்கு திருஷ்டி கொடுத்தாங்க. उस दृष्टि की विल पावर से बहुत सर्विस नहीं। அப்போ அந்த திருஷ்டியினோட வில் பவர் மூலமாக
ரொம்ப சர்வஸ்நேகி, सर्वसमर्थ, சர்வன்னா எல்லா, சர்வஸ்நேகி, சர்வ சமர்த் அப்படின்னா தகுதியுடைய, सर्व कार्यकर्ता निमित्त, எல்லா வேலைகளுக்காக நிமித்தம், निर्माण, इसमें ब्रह्मा बाप को पूरा पूरा फॉलो करते हुए பணிவான தன்மை, இதுல பிரம்மா பாப்ப கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண, सारे ब्राह्मण परिवार में शक्ति भरी முழு பிராமண பரிவாரத்துல இவங்க சக்திய நிரப்புனாங்க. और बाप दादा की अपनी दादियों के साथ साथ பிறகு பாப்தாதாவினோட தன்னோட தாதிகள் கூட रह करके बहुत अच्छा पाठ बजाया. அவங்க கூட இருந்து ரொம்ப நல்ல பாட்ட பண்ணிருக்காங்க. अभी भी सूक्ष्म में आपके साथ पाठ बजा रही है. இப்ப கூடயும் நுணுக்கமான ரூபத்துல உங்க கூட பாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. बाप दादा भी दादी की कमाल करते हैं. பாப்தாதா கூடயும் தாதியினோட கமால பண்றாங்க அப்படின்னா அந்த மகிமைய சொல்றாங்க. सबको संगठन के बंधन में எல்லார கூடயும் சங்கடனையினோட பந்தனத்துல स्नेह और सहयोग के आधार से बांध लिया. ஸ்னேக பிறகு உதவி மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அத அவங்கள கட்டுப்படுத்திட்டாங்க. और ये अमर वरदान है. பிறகு இது அமரம் ஆயிருக்கக்கூடிய வர்தானம் ஆயிருக்குது. किसको? யாருக்கு? है? दादी को. தாதிக்கு. सबका प्यार अच्छा है. எல்லாரோட அன்பு நல்லா இருக்குது. ये देख करके बाप दादा को बहुत खुशी हो रही है. இத பார்த்து பாப்தாதாக்கு ரொம்ப खुशी ஆயிட்டு இருக்குது. कौन सा धर्म है? எந்த தர்மமா இருக்குது? जो सब साथियों को संगठन में बांध के रखता है. எல்லா துணையாளர்களை சங்கட்டனல கட்டுப்பட்டு வச்சிருக்கிறாங்க. अंत तक भी बांधे हुए हैं. கடைசி வரைக்கும் கூட அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. है? धर्म दिखाई देता है. ஏதாவது தர்மம் தென்படுதா? इतनी बड़ी संख्या संसार में இவ்வளவு பெரிய எண்ணிக்கை உலகத்துல तो भी संगठन के एक सूत्र में बांधे हुए हैं. ஆனாலும் சங்கடனையினோட ஒரு சூத்திரத்துல கட்டுப்பட்டு இருக்காங்க. है? इस्लाम धर्म. இஸ்லாம் தர்மம். तो बोला அப்போ சொன்னாங்க सबको संगठन के बंधन में எல்லார கூடயும் சங்கடனையினோட பந்தனத்துல सहयोग के आधार पर बांधा हुआ है. உதவினோட ஆதாரப்படி கட்டுப்படுத்திருக்காங்க. बाकी बाप दादा देख रहे हैं. மற்றபடி பாப்தாதா பாத்திருக்காங்க. जो भी सभी ने कार्ड भेजे हैं, पत्र भेजे हैं, ग्रीटिंग्स भेजे हैं, யாரெல்லாம் கார்ட்ஸ், லெட்டர்ஸ், கிரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க वो बाप दादा ने स्वीकार किए. அது பாப்தாதா ஏத்துக்கிட்டாங்க. और रिटर्न में एक एक को नाम और विशेषता सहित याद प्यार दुआएं दे रहे. பிறகு ஒவ்வொருத்தருக்கு கூடயும் பேரு பிறகு பேரு கூட என்னன்னா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. பேரு பிறகு ரூபம் மூலமாக என்ன செய்யறாங்க, எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. उन्होंने कार्ड और पत्र द्वारा नहीं, யாரு கார்டு பிறகு லெட்டர்ஸ் மூலமா இல்ல, लेकिन दिल से संकल्प से अपना उमंग उत्साह भेजा है. ஆனா மனது மூலமாக சங்கல்பம் மூலமாக தன்னோட உமங்க உற்சாகத்தை அனுப்பியிருக்காங்க. उन सभी बच्चों को बहुत बहुत पदम गुना याद प्यार. அந்த எல்லா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப கோடி கணக்கில் அன்பு நினைவுகள், और दिल की दुआएं. பிறகு மனதினோட ஆசீர்வாதம். 15 फरवरी 2007 की वाणी का 8वां दिन. अभी जो बाप दादा ने कहा இப்போ பாப்தாதா என்ன சொல்லிருக்காங்க, वो हर एक मिनट के लिए दृढ़ संकल्प स्वरूप में बैठो. ஒவ்வொருத்தரு கூடயும் ஒரு நிமிடத்துக்காக உறுதியான சங்கல்பத்துல உட்காருங்க.
कि बहानेबाजी, आलस्य, अलबेलापन को हर समय दृढ़ संकल्प द्वारा समाप्त करेंगे। அப்படின்னா சாக்கு சொல்றது, அலட்சியம், சோம்பேறித்தனம், இது எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை முடிச்சிடுவோம். और बहुत काल का हिसाब जमा करना ही है। பிறகு ரொம்ப காலத்தினோட கணக்க அத சேமிச்சுக்குதான் தீரணும். कुछ भी हो, என்ன ஆனாலும் சரி, कुछ नहीं देखना है, எதுவுமே பார்க்க கூடாது. लेकिन बाप के दिल तक नशीन बनना है। ஆனா அப்பாவினோட தில் தக்த் நஷீன் ஆகணும், மனதுல உட்காரக்கூடியவங்களாக ஆகணும். और विश्व के दिल तक नशीन बनना है। பிறகு உலகத்தினோட எப்படின்னா மனதுல இருக்கக்கூடியவங்களாக ஆகணும். इस दृढ़ संकल्प स्वरूप में बैठ जाओ। இந்த உறுதியான சங்கல்பத்தினோட ஸ்வரூபத்துல உட்கார்ந்துடுங்க. अच्छा அச்சா, चारों ओर के सदा उमंग उत्साह के अनुभव में रहने वाले, நாலா பக்கம் சதா ஊக்கம் உற்சாகத்தினோட அனுபவத்துல இருக்கக்கூடிய, सदा दृढ़ता सफलता की चाबी को कार्य में लगाने वाले, சதா உறுதியான தன்மை, பிறகு வெற்றியினோட அந்த சாவிய யூஸ் பண்ணக்கூடியவங்க, வேலையில கொண்டு வரக்கூடியவங்க, सदा बाप के साथ और हर कार्य में साथी बन रहने वाले, சதா பாப்தாதாவினோட ஒவ்வொரு வேலையில கூட இருக்கக்கூடியவங்க, सदा एक नामी और एकानामी, சதா ஏகநாமி, பிறகு எக்கானாமி, एकाग्रता स्वरूप में, ஏகாகிரதா அப்படின்னா ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ்ல आगे आगे उड़ने वाले, முன்னாடி பறக்கக்கூடியவங்க, बाप दादा की अति लाडले सिकीले, பாப்தாதாவினோட ரொம்ப செல்ல குழந்தைகள், பிறகு அன்பான குழந்தைகள், विशेष बच्चों को बाप दादा के याद और नमस्ते, விசேஷமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவினோட அன்பு நினைவுகள், பிறகு நமஸ்தே. दादियों से, தாதிகள் கூட, अभी दादियाँ भी सिकील दी हो गई है। இப்போ தாதிகள் கூடயும் செல்ல குழந்தைகள் ஆயிட்டீங்க. सिकील दी माने செல்லவங்கன்னா, செல்ல குழந்தைகள்னா बहुत दिनों के बाद ரொம்ப நாளுக்கு பிறகு कोई खोया हुआ बच्चा மறைஞ்சு போயிருக்க கூடிய குழந்தை मिलता है तो कहते हैं बड़ी सिक सिक से, எப்போ சந்திப்பாங்களோ அப்போ சொல்வாங்க ரொம்ப அன்பாக, बड़े प्यार से ரொம்ப அன்பாக माँ बाप उससे मिलते हैं। அம்மா அப்பா அவங்க கூட சந்திக்கிறாங்க. तो दादियाँ भी அப்போ தாதிகள் கூடயும் अभी सिकील दी हो गई है। இப்போ அன்பானவங்க ஆயிட்டீங்க, गिनती में आ गई है। அந்த எண்ணிக்கையில வந்துட்டீங்க. सिकील दी हो गई है ना, அன்பானவங்க ஆயிட்டீங்க இல்லையா? बस गीत गाते रहो, इतना प्यार करेगा कौन। வெறும் பாட்டை பாடிட்டு இருங்க, இவ்வளோ அன்பு யாரு செலுத்துவாங்கன்னு. बाप कहता है इतना करते हैं बच्चे, அப்பா சொல்றாங்க இவ்வளோ செய்யறாங்க குழந்தைகள். बच्चे नहीं होते तो बाप क्या करता। குழந்தைகள் இல்லாம இருந்திருந்தா அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? बच्चे नहीं होते तो बाप कौन कहता। குழந்தைகள் இல்லாம இருந்திருந்தா அப்பான்னு யாரு சொல்லிருப்பாங்க? जानकी दादी ने कहा बाबा संसार तो है, ஜானகி தாதி சொன்னாங்க பாபா உலகம் இருக்குது, लेकिन संस्कार में आ जाए। ஆனா சன்ஸ்காரத்துல வந்துடணும். बाबा अभी यह करो ना, பாபா இப்போ இப்படி செய்யுங்க. लेकिन बाप करेगा ஆனா அப்பா செய்வாங்க, तो कौन पाएगा। அப்போ யாரு செய்வாங்க? அப்பா செஞ்சாங்கன்னா யாருக்கு கிடைக்கும்? बाप करेगा तो बाप पाएगा, அப்பா செஞ்சாங்கன்னா அப்பாக்கு கிடைக்கும். ये भी बाप करे இந்த அப்பாவும் செஞ்சாங்கன்னா तो बाप को फल पाना ही नहीं है क्या। बाप करेगा तो बाप फल पाएगा। இப்போ அப்பா செஞ்சாங்கன்னா அப்பா பலனை எடுத்துப்பாங்க. सहयोग देना ये बाप का कर्तव्य है। உதவி செய்யறது இது அப்பாவோட டியூட்டியா இருக்கு.
टांग भी लगा दे, पाँव भी लगा दे, காலை கூடையும் போட்டாங்க, கைய கூடையும் போட்டாங்க. लेकिन चलना तो खुद को पड़ेगा ना. ஆனா நடக்கிறது சுயமுக்கு தான் நடக்கணும். अच्छा, அச்சா, बहुत अच्छा. ரொம்ப நல்ல விஷயம். तीनों बड़े भाइयों से 3 பெரிய பிரதர்ஸ் கூட शिवरात्रि का यादगार बाप और बच्चों के इकट्ठे जन्म का याद प्यार है. சிவராத்திரியினோட நினைவார்த்தம் அப்பா பிறகு குழந்தைகளினோட ஜென்மம் கூடயே ஆகிற விஷயம். तो संगठन की शक्ति, அப்போ சங்கடனையினோட சக்தி, बाप ने भी अकेला कुछ नहीं किया, அப்பா கூட ஒண்டியாக ஒண்ணுமே செய்யல, बच्चों के साथ हर कार्य किया. குழந்தைகள் கூட ஒவ்வொரு வேலையும் செஞ்சாங்க. तो संगठन की शक्ति, அப்போ சங்கடனையினோட சக்தி, उसको फिर से प्रैक्टिकल स्टेज पर लाना चाहिए. அத மறுபடியும் பிராக்டிக்கல் ஸ்டேஜ்ல கொண்டு வரணும். एक ने कहा और दूसरे ने किया. ஒருத்தர் சொன்னாங்க, பிறகு இன்னொருத்தர் செஞ்சாங்க. ये दो की बातों को न देख, இந்த 2 விஷயங்களை பார்க்காம संगठन को मिलाना, சங்கடனைய என்னன்னா यही இந்த 2 விஷயத்தை பார்த்து எப்படின்னா சங்கடனையை இணைக்கிறது. बात आवश्यक है. இந்த விஷயம் தான் அவசியமான விஷயம். आप निमित्त आत्माओं का ये काम है. இப்போ நிமித்த ஆத்மாக்களா இருக்கிற உங்களோட வேலை இருக்கு संगठन को स्टेज पर प्रत्यक्ष करना. சங்கடனைய ஸ்டேஜ் மேல பிரத்யக்ஷம் செய்யுது. अभी यही आवश्यकता है. இப்போ இதுதான் அவசியமான விஷயமா இருக்கு. बोली दादी ने 9 फरवरी को शरीर छोड़ दिया. போலி தாதி 9 பிப்ரவரிக்கு சரீரத்தை விட்டுட்டாங்க. बोली से भी सबका प्यार था. போலி மேல கூடயும் எல்லாருக்குமே அன்பு இருந்தது. चाहे कैसी भी तबीयत रही, लेकिन भंडारा नहीं छोड़ा. எப்படி உடம்பு சரி இல்லாம போனாலும் கூடயும் பண்டாரத்தை விடல. जो ब्रह्मा बाप ने भंडारे में बिठाया, பிரம்மா பாப் என்ன அவங்கள பண்டாரத்துல உட்கார வச்சாங்க. तो अंत तक भंडारा नहीं छोड़ा. அப்போ கடைசி வரைக்கும் அவங்க இந்த பண்டாரத்தை விடல. ये भी कर्मणा की विशेष देवी रही. இவங்க கூடயும் கர்மனா அப்படின்னா செயல்கள் மூலமாக சேவை செய்யக்கூடிய தேவியாக இருந்தாங்க. इसलिए सभी का आंतरिक प्यार अच्छा रहा. அதனாலதான் எல்லாரினோட உள்ளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த அன்பு என்றது இருந்தது, அவங்க மேல நல்லா இருந்தது. उनका अभी मीरा भी अच्छा करेगी. இப்ப யாரோ சொன்னாங்க மீராவும் நல்லபடியாக செய்வாங்க. उनके स्थान पर कौन आई? அவங்களோட இடத்துக்கு யாரு வந்தாங்க? मीरा. हाँ, क्यों नहीं करेगी? ஆமா, ஏன் செய்ய மாட்டாங்க? जरूर करेगी. கண்டிப்பாக செய்வாங்க. क्योंकि मीरा ने भी पालना तो अच्छी ली है ना. ஏன்னா மீரா கூடயும் பாலனை நல்லபடியாக எடுத்திருக்காங்க இல்லையா? अच्छा. अच्छा. बाप दादा ने डायमंड हॉल की स्टेज पर अपने हाथों से सेवक ध्वज फहराया. பாப் தாதா டைமண்ட் ஹால்ல தன்னோட கை மூலமாக அந்த கொடியை ஏத்துனாங்க, சிவத்வஜ். और सबको बधाई. பிறகு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கொடுத்தாங்க. बहुत बहुत प्यार से बाप का बर्थडे, எல்லாருமே ரொம்ப அன்பாக அப்பாவோட பர்த்டே और अपना बर्थडे मनाया. பிறகு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினாங்க. इसकी पदम पदम गुना मुबारक. இதுக்கு கோடி கோடி அளவுல மடங்கு வாழ்த்துக்கள். बधाई हो. जैसे ये चिन्ह रूप का झंडा लहराया, எப்படி இந்த சின்ன ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடியை ஏத்துனாங்க, और फूल बरसाए, பிறகு பூக்களை போட்டாங்க. ऐसे ही हर एक आत्मा के दिल में बाप की याद का झंडा. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாவினோட மனதுக்குள்ள அப்பாவினோட நினைவினோட கொடி, स्मृति का झंडा लहराओ. நினைவினோட கொடியை ஏத்துங்க. आपके दिल में तो है ही, உங்களோட மனதுல இருக்கதா செய்யறாங்க, இருக்காங்க. लेकिन अभी सर्व के दिलों में बाप का झंडा. ஆனா இப்போ எல்லாரினோட மனதுக்குள்ள அப்பாவோட அந்த கொடி, अर्थात याद का झंडा लहराओ. அப்படின்னா நினைவினோட அந்த கொடியை ஏத்துங்க. तो सारा विश्व फूलों का बगीचा बन जाएगा. அப்போ முழு உலகம் பூ தோட்டம் ஆயிடும். कांटों का जंगल खत्म हो,
முள்ளினோட அந்த காடு முடிஞ்சு போய் फूलों का बगीचा बन जाएगा। பூக்களினோட தோட்டம் ஆயிடும். ऐसा संकल्प सदा दिल में इमर्ज करो। இப்படிப்பட்ட சங்கல்பம் சதா மனதுக்குள்ள எமர்ஜ் பண்ணிக்கோங்க. ये करना ही है, होना ही है, हुआ ही पड़ा है। இது செஞ்சுதான் ஆகணும், பண்ணிதான் தீரணும், இது ஆயிருக்குது. सिर्फ इसके लिए निमित्त बनना है। இதுக்கு வெறும் நிமித்தம் ஆகணும். अच्छा அச்சா. ओम शांति। ஓம் சாந்தி.